மைசூர் பட்டணத்திலிருந்து சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் கொடகுமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் சுமார் 70-80 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் எனக்கு இப்போ ஞாபகத்து வருது. அப்போ நீங்கள் இருந்தீங்களான்னு கேட்கக்கூடாது, அப்போ நான் இல்லை. அந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, அங்கே ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு கணவன் மனைவி. அவங்களுக்கு 4 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளை. இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிறதான நேரத்தில் அந்த தாயார் 5வது ஒரு குழந்தைக்கு கர்ப்பம் தரித்தார்கள். அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு ஏற்கனவே 2 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, இன்னொரு பிள்ளை உங்களுக்கு எதுக்கு? அப்போ தான் அந்த அம்மாக்கே கொஞ்சம் உரைக்குது. சரி, ஆமாம்ல, நமக்கு தான் 2 கண்ணே மணியேன்னு 2 ஆண், மானே தேனேன்னு 2 பெண் இருக்குது, இன்னதுக்கு இன்னொன்றுன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறது? அந்த ஊரில் இந்த பச்சளை மருந்து இதெல்லாம் ரொம்ப அதிகம். அப்போ அவங்க சொன்னாங்க, யூ டோன்ட் வரி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பல பச்சளை மருந்து அது இது ஏதேதோ கொடுத்தாங்க, அரைச்சி கிரைச்சி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் இந்த அம்மா வாங்கி 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 அது குடிக்கிறாங்க. ஆனால் என்னமோ தெரிலங்க, அந்த கருவில் இருக்கிற அந்த குழந்தைய எந்த பச்சை மருந்து அசைக்கவே முடியலை. 9 மாதம் ஆச்சு. அந்த அம்மா அந்த பிள்ளையை பெற்று எடுத்தாங்க. அந்த பிள்ளை அந்த ஊரில் வளர்ந்துச்சு. கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு சென்னைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2024 ஜூலை மாதம் 14ஆம் தேதி சிறுநல்லூர் கிராமத்திற்கு வந்துச்சு. அது நான் தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், இப்படியெல்லாம் நான் சொல்கிறேன்னு ஹோம்ஒர்க்கை மறந்துடுவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதில் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிற டீச்சரு. சரி, முதல் நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்பி வந்தாங்க. ஆமென். 2வது நாள் என்ன பண்ணாங்க? பொறுக்கி கொண்டார்கள் இல்லையா? அப்போ முதல் நாள் சத்தியத்தின்படி நாம் எதிலிருந்தெல்லாம் திரும்ப வேண்டுமோ நாம் திரும்பி கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2வது நாள் வார்த்தையின்படி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தில் நான் வேதத்திலிருந்து வார்த்தைகளை பொறுக்கி கொண்டே இருக்கிறேன். அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை என்னை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வார்த்தை நம்மை போஷித்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ 3வது நாள் 3வது சாப்டர் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். 4வது சாப்டரும் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? சரி, 3வது அதிகாரத்தில் திரும்ப திரும்ப வருகிறதான வார்த்தை என்ன? நீ அப்படின்ற வார்த்தை வருது. என்ன வார்த்தைமா? நீ சுகமாய், நீ போவாசேன், நீ குளித்து, அது மாதிரி நீ அப்படின்ற நீன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருதா? ஓகே. 17 வந்திருக்கு. 17 டைம்ஸ் வந்துச்சா? ஓகே, சரி. வேற யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிங்களா? சுதந்திரம்ன்ற வார்த்தை வந்துச்சு. வேற ஏதாச்சும் வார்த்தை கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்க. மீட்பா? மீட்பு. ஓகே, அடுத்து வேற என்ன வார்த்தையாச்சும்? சரி, நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் இந்த பைபிளில் தான் இருக்குது. ஆனால் நான் கண்டுபிடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னா
அந்த 3வது அதிகாரத்தில் திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை படுத்துக்கொள், படுத்துக்கொள், படுத்துக்கொள் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வரும். கவனிங்க, முதல் அதிகாரம் என்ன சொல்லுது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், திரும்பி வா. 2வது அதிகாரம் என்ன சொல்லுது? பொறுக்கிக்கொள். 3ஆம் அதிகாரம் என்ன சொல்ல தெரியுமா? படுத்துக்கொள். எங்க படுக்கணும் தெரியுமா? அவருடைய பாத பீடத்தில், அவருடைய பிரசன்னத்தில் இளைப்பாறு என்கிறதான ஒரு சத்தத்தை, ஒரு சத்தியத்தை 3ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். வீட்டில் போய் இன்னொரு தடவை நீங்கள் தியானித்து பாருங்கள். கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களோடு இடைப்படுவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, 1வது அதிகாரத்தில் அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருந்துச்சு? எவ்வளவு கொண்டு வந்தாங்க? 0. 2வது அதிகாரத்தில் எவ்வளவா கர்த்தர் மாத்தினாரு? 30%. சரியா? இப்போ நீங்கள் எல்லாம் தீர்க்கதரிசியா மாற போறீங்க. பாருங்களேன் எப்படின்னா, அப்போ 3ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ இருக்கும்? 60. 4ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ இருக்கும்? 100. இன்னைக்கு செய்தி முடிஞ்சு எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்க இதை தாங்க நான் சொல்கிறதுக்காக மாங்கு மாங்குன்னு அங்கேருந்து வந்தேன். நீங்களே சொல்லி முடிச்சுட்டா நான் என்ன பண்ணுறது? செய்தி கொடுக்கணுமா வேணாமா? சரி, கர்த்தர் நம்ம நடத்துவாராக. நீங்கள் சொன்ன அந்த பதில்கள் 100% உண்மை. அது எப்படின்றத மாத்திரம் நான் காட்டிட்டு போயிடுறேன். சரியா? இப்போ 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது 1வது வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? இதில் ஒரு ஆழமான நல்ல ஒரு செய்தியை ஆண்டவர் இந்த வார்த்தையில் சொல்றாரு. இப்போ இங்கே மாமியாரை எத்தனை பேர் இருக்கிறீங்கனால நான் கேட்க மாட்டேன். நீங்களா உங்கள் மனசாட்சியின்படியே இந்த வார்த்தையை சொல்லிடுங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, மருமகள்மார்களுக்காக சொல்லிடணும். என்ன சொல்லணும்னா, மருமகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ஒரு நல்ல மாமியாருன்னா மருமகளை பார்த்து இந்த வார்த்தையை கட்டாயமாக சொல்லணும். ஆனால் நிறைய மாமியார் சூனியம் வைக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. இங்கே இல்லை, நான் சொல்கிறது எந்த ஊர்? 3 நாளில் அந்த ஊர் மனப்பாடமாகி போச்சு உங்களுக்கு. இனிமேல் தூங்கினாலும் உங்கள் கனவுல என்ன தான் வரும்? அம்பத்தூர் தான். ஆனால் அம்பத்தூரில் போய் என்ன சொல்லுவேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். சரி, இங்கே ஒரு நல்ல மாமியாரை பார்க்கிறோம். அந்த மருமகளை பார்த்து அம்மா சொல்றாங்க, மகளே, உனக்கு சௌக்கியத்தை நான் தேடாதிருப்பேனோ, நான் தேடாதிருப்பேனோ. இங்கே ஒரு சத்தியத்தை இந்த ரூத் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் யாவரும் அறிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நாம் எபிரேய கண்ணோட்டத்தில் வாசிக்க வேண்டும். இந்த புஸ்தகமானது இந்த அறுவடையின் நாட்களிலே அல்லது பெந்தெகோஸ்தே பண்டிகை நாட்களிலே தீவிரமாய் வாசிக்கப்படுகிறதான புஸ்தகங்கள் இந்த புஸ்தகம். இது எஸ்தர் புத்தகம் எல்லாம் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை நாட்களில் அவர்கள் அதிகமாக யூதர்கள் வாசிப்பார்கள். இந்த விசேஷமாய் இந்த ரூத் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவங்களுடைய ஆகாரம் அதிகமாக எதுவாக இருக்கும்னு சொன்னா, இந்த பால்னால் செய்யப்பட்ட உணவுகள், அதாவது சாக்லேட்டு, கேக்கு அல்லது பாலாடை, பட்டர், பன்னீர், இது போன்ற சீஸ், இது போன்ற காரியங்களை அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த அந்த காலம், அந்த அறுவடையின் காலங்கள் உஷ்ண காலங்களாக இருக்கும். அந்த உஷ்ண காலங்களில் அவர்கள் வயல்வெளியில் சரியாக வேலை செய்யும் பொழுது அவர்களுடைய சரீரம் அவர்களுக்கு ஒத்து போகத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான சத்தியங்கள் நிறைய. நம்ம பாருங்க எல்லாம் தலைகீழையா செய்வோம், ஆனால் அவங்க நமக்கு ஆப்போசிட்டா செய்வாங்க. எப்படின்னா, நம்ம ஊர்ல எந்த கல்யாணத்துக்கு போனாலும், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நல்ல ஒரு பிரியாணி கல்யாணம்னு வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா இந்த கல்யாணமும் இருக்குது. என்ன கல்யாணம்?
வெஜிடேரியன், அது வேணாம், விட்டுருங்க, அது நமக்கு ஒத்து வராது இல்லையா? சரி, நல்ல கறி சாப்பாடு போடுற மாதிரி. இப்போ கல்யாணத்துக்கு போனால் பிரியாணி போடுறாங்க. பிரியாணி முடிச்ச பிறகு என்ன தருவாங்க சொல்லுங்க? ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட். இதெல்லாம் எப்போ? சாப்பிட்டு முடிச்ச பிறகு இல்லையா? ஆனால் யூதர்கள், இந்த வேதத்தில் பார்க்கிற இஸ்ரவேலர்கள் ஒரு நாளும் சாப்பிட்டு முடித்த பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு பல வகைகள் ஃப்ரூட்ஸ் சாலட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீமு, இந்த ஃப்ரூட் சாலடெல்லாம் முன்னாடி சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகுனா, இந்த பல வகைகள், இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நம்ம குடலெல்லாம் கொஞ்சம் வேலை செய்ய வச்சு நல்ல பசியை உண்டாக்கும். பசியை உண்டாக்குன பிறகு நம்ம சாப்பிட்டாக்கா நல்லா சாப்பிடலாம். ரெண்டாவது, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும். ஆனால் நமக்கு யாரோ ஒரு குப்புசாமி தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னன்னா, நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜீரணமாயிரும், பிரியாணி சாப்பிட்டு பழம் சாப்பிட்டா ஜீரணமாயிரும்னு இல்லை. நம்ம பிரியாணி சாப்பிட்டு பழம் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அது அப்படி பழம் சீக்கிரத்தில் ஜீரணமாகுமா? பிரியாணியா? பழம் இல்லையா? அது ஜீரணமாயிரும். ஜீரணமாயி நமக்குள்ள கேஸ் உண்டாக்கிரும். அதனால தான் இந்த பாஸ்டர்மாருங்களெல்லாம் பாருங்களேன், எல்லாருக்கும் மத்திய பிரதேசம் மட்டும் பெருசாக இருக்கும். தெரியுமா அது உங்களுக்கு? வேற ஒன்றும் கிடையாது. அங்கே கல்யாணம், இங்கே கல்யாணம், அங்கே காது குத்து, இங்கே அது இதுன்னு போய் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஐஸ்கிரீம் இந்த இதெல்லாம் சாப்பிட்டு தொப்பையை மட்டும் பெருசாக்கிக்கிறாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதை மட்டும் எடிட் பண்ணிடுங்க, சரியா? ஓகே. பிரியமானவர்களை, யூதர்கள் சாப்பிடுகிற விதமே வேற. ஏனென்றால் ஒவ்வொரு பழக்க வழக்கத்தையும் அவர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்தார். அவர்கள் கற்றுக்கொண்டதை பிடித்து கொண்டார்கள். நாம் படித்ததை இன்னும் பழகவே இல்லை. நம்ம இன்னும் தலைகீழையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்க தலைகீழன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, கவனிங்க. இங்கே ஒரு குடும்பத்திலே மாமியார் மருமகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல சத்தியத்தை இந்த வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த மாமியார் மருமகள் விதவையா தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். அந்த மகள் வாலிப மகளாய் இருக்கிறாள், இன்னும் இளமையாக இருக்கிறாள். அவளுக்கு வாழ வேண்டிய வயது நிறைய இருக்குது. உடனே இந்த மாமியார் யோசிக்கிறாங்க, உன் வாழ்க்கைக்கு, உன் எதிர்காலத்திற்கு தேவையானதை நான் உனக்கு செய்யாமல் இருப்பேனோ இல்லையா? ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாமியார் மருமகளை பார்த்து சொல்றான். அடுத்த வசனத்தில் பாருங்க, 2வது வசனம். நீ போவாசின் வேலைக்காரிகளோடு கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து. போதும், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொன்னேன், வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் எந்த கண்ணோட்டத்தில் வாசிக்கணும். ஒவ்வொரு வேத பகுதி ஒவ்வொரு விதத்தில் வாசிக்கலாம். ஆனால் இந்த ரூத் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எபிரேய கண்ணோட்டத்தில் வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தில் வருகிற எல்லாம் கேரக்டர் எபிரேய கலாச்சாரத்தை சார்ந்ததான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது போவாஸ் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எல்லாம் நல்ல மனதில் ஏற்றிக்கோங்க, சரியா? இந்த இனிமே நீங்கள் ரூத் வாசிக்கணும், திரும்ப போயிட்டு வீட்டில் வாசிக்கணும். முடிஞ்சிச்சு, செய்தி கேட்டோம், 4 அதிகாரம் முடிச்சிடக்கூடாது. இனிமே தான் நீங்கள் வாசிக்கவே ஆரம்பிக்கணும். நான் சொன்னதெல்லாம் சரியா, இவர் சொன்னாரே அதெல்லாம் இந்த பைபிளில் இருக்கான்றது போய் செக் பண்ணணும். ஆமென். ஒருவேளை நான் சொன்னது இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஐயா கிட்ட என் ஃபோன் நம்பருக்கு கேட்டுட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னதான மைசூர் கதையெல்லாம் இதில் இல்லைன்னு சொல்லுங்கள். சரி, சத்தியம், நான் சொன்ன சத்தியங்களெல்லாம் இதில் இருக்கான்றதை செக் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் யாரே பிரசங்கம் பண்ணட்டும், செக் பண்ணுங்க, அதுலேருந்து கண்டுபிடிங்க. ஆமாம், இவர் சொன்னது இதில் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். அதுதான் நல்ல ஆரோக்கியமான விசுவாசிகளுக்கு அடையாளம். ஆமென். சில விசுவாசிங்க இருக்கிறாங்க, யார் சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு
எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து டிவியில் இப்படி சொன்னார். என்னன்னா, ஒரு நாள் கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போனார். நம்ம ஜனங்கள் ஐயோ அந்த ஊழியக்கார கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சியா, அங்கே போய் நான் இட்லி சாப்பிட்டேன். அப்போ அந்த சபையாரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பாஸ்டரும் தான் இருக்கிறாரு, ஒரு நாளும் பரலோகத்துக்கும் போகல, இட்லியும் சாப்பிடல. ஆனால் இந்த டிவியில் வரவர் என்ன பண்ணுறாரு, அவர் மாதத்தில் ஒரு தடவை போயிட்டு வராரு. இப்போ ஜனங்க யோசிக்கிறாங்க, அவர் நல்லவரா இவர் நல்லவரான்னு கணக்கு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் நிறைய பேர் அங்கே எங்கே செதறி போயிடுறாங்க. பிரியமானவர்களே, ஒருத்தர் எந்த சத்தியத்தை சொன்னாலும் இந்த வேதத்திற்கு ஒத்து போகுதா, அது இந்த வேதத்தில் இருக்குதான்றதை செக் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், வேதத்திற்கு முரண்பாடான ஏதாச்சும் வார்த்தைகள் சத்தியம் யாராச்சும் சொன்னால் உடனே கட் பண்ணணும். அல்லேலூயா. நேற்றுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய கட் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா. இன்னும் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கட் பண்ணி சரியான பாதையில் நம்ம போகணும். இந்த ரூத் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது போவாசை இயேசு கிறிஸ்துவாக பார்க்க வேண்டும், நவோமியை இஸ்ரவேலர்களாக பார்க்க வேண்டும், யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்களாக பார்க்க வேண்டும், ரூத்தை புறஜாதி ஸ்திரீயாக பார்க்க வேண்டும். சரியா, 3 காரியம் சொன்னேன். அதே நேரத்தில் இந்த கண்காணியை பரிசுத்த ஆவியானவராய் நாம் பார்க்க வேண்டும், வயல்வெளியை கர்த்தருடைய சபையாய் பார்க்க வேண்டும், அதில் விளைகிறதான அந்த விதைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாக நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது நவோமி அல்லது இஸ்ரவேல் அல்லது யூதலாயிருக்கிறதான நவோமியோடு கூட புறஜாதி ஆகிய ஒரு ரூத் பெத்லகேமுக்கு வந்திருக்கிறாள். ஏனென்றால் நவோமி இல்லைன்னா பெத்லகேமுக்கு வழியே ரூத்துக்கு தெரியாது. ஏனென்றால் வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோவான் 4:22. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு நவோமி வழியாய் வருகிறது, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இந்த சத்தியம் அன்றைக்கு ரூத்துக்கு தெரிந்தது. எனக்குள்ள ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்றால் நான் இந்த இஸ்ரவேலர்கள் மூலமாகத்தான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி அவளை விட்டுவிடாதபடிக்கு அவளை பற்றி கொண்டு, நீ போகிற இடத்திற்கு நான் வருவேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், இன்னொன்னு சொன்னா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா, ஆமென். அந்த அம்மா பாருங்க எவ்வளவு போல்டா சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஏன் அந்த இடத்துல தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த மாமியாரும் அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்களேன், அவங்கள திரும்ப போன்னு சொல்லும் போது உன் தேவர்களிடத்தில் திரும்ப போ என்று சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இப்ப இந்த ரூத்து நவோமியை பார்த்து உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த தேவன் என்ற இடத்துல நீங்களும் நானும் என்ன சொல்லணும் தெரியுமா, உம்முடைய கர்த்தர் என்னுடைய கர்த்தர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, உம்முடைய கர்த்தர் என்னுடைய கர்த்தர். ஏனென்றால் இந்த தேவன் என்ற வார்த்தை காமன் வேர்டு, காமனான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையில் ஏலோஹீம் என்று சொல்லுவார்கள். ஏலோஹீம் என்று சொன்னால் கர்த்தர் அல்ல, ஏலோஹீம் என்றால் தேவர்கள் என்ற அர்த்தம். இப்போ இந்த அம்மாக்கு மோவாபிலேயே இருந்து பழகினதுனால அவளுக்கு உங்க கடவுள் என் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனால் அந்த கடவுள் என்றுதான் அந்த வார்த்தை கர்த்தராக மாறுவது சீக்கிரத்தில் மாறிவிடும். நீங்க 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அது மாறிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியத்தை உங்களிடத்தில் பார்த்துட்டு வர சொன்னேன். அவ பேருக்கு பின்னாடி அடிக்கடி ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை? மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத். மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் எத்தனை தடவை வந்துச்சு? அவ பேர் எத்தனை தடவை வந்துச்சு? 32 12? யார் 12ன்னு சொல்றீங்க?
12ஆமா? சரி, அந்த பாப்பாவுக்கு ஒரு தடவை கை தட்டிடுங்களேன். ஆமாம், ஏன்னா சொன்னதுனால கைத்தட்ட சொல்லலை, படிச்சுட்டு வந்தாங்கள்ல அதனால். ஏன்னா இந்த வார்த்தை நான் எல்லாருக்கும் தான் சொன்னேன், படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வாங்கன்னு. ஆனால் ஒரே ஒரு பாப்பா மட்டும் கையை தூக்குது பாவம் போல், நான் படிச்சுட்டு வந்தேயான்னு. ஏன்னா அது காலேஜுக்கு போகிற பொண்ணு, அது பழக்கம் அங்கே படிக்கிறது. அதனால் அங்கே எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் படிச்சிருச்சின்னு வச்சுக்கலாம். அப்படியாம்மா? அல்லேலூயா. சரி, ஒவ்வொரு இடத்துலையும் அவள் பெயர் பின்னாடி அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத். மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்னு திரும்ப திரும்ப வரும். ஆனால் ஒரு கட்டம் வரும் பொழுது அந்த மோவாப் என்ற பெயரை அழிக்கப்பட்டு ரூத் என்று சொல்லி வந்து விட்டது. அது கண்டுபிடிச்சிங்களா? ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ பாருங்க, மாமியாரை பற்றி கொண்டு அல்லது யூத ஸ்திரீயாகிய நவோமியை பற்றி கொண்டு ஒரு புறஜாதியான பெண் பெத்லகேமுக்கு வந்தால், அந்த நவோமி மூலமாக போவாசுடைய வயல்வெளிக்கு போவதற்கு ஒரு வழியை அங்கே உண்டாக்குகிறாள். அடுத்து 3ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது இன்னும் போவாசினிடத்தில் கிட்டி சேருவதற்கு ஒரு வழியை அவள் கற்றுக் கொடுக்கிறாள், மாமியார் கற்றுக் கொடுக்கிறாள். அப்ப இந்த வேதத்தை நாம் அதிகமாய் வாசிக்க 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 நாம் கர்த்தராகிய கிறிஸ்துவை இன்னும் கிட்டி சேருவது எப்படி என்கிற ரகசியத்தை இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அல்லேலூயா. நீங்க பைபிளே வாசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சும்மா வந்துட்டு போறவங்க தான். ஆனா நீங்க எவ்வளவு அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் இந்த வேதம் உங்களை கிறிஸ்துவின் அண்டையில கிட்டி சேரும்படியாக உங்களை கரம் பிடித்து கொண்டு போகும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த மாமியார் ஸ்டெப் பை ஸ்டெப் தன்னுடைய மருமகளுக்கு வழி நடத்தி போவாசின் இடத்திற்கு போவது எப்படி என்கிறதான காரியத்தை சொல்லுகிறாள். அங்கே சொல்லுகிறதான வார்த்தையை தான் நாம் 2ஆம் வசனத்தில் பார்த்தோம். அந்த 2ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? வாசிங்க இன்னொரு தடவை. நீ போவாசின் வேலைக்காரரோட கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? அவன் நம்முடைய உறவின் முறையான். அல்லேலூயா. கவனிங்களேன், ரூத், இந்த நவோமி யார் என்றால் இஸ்ரவேல் இனத்தை சார்ந்தவள். இந்த ரூத் யார் என்றால் மோவாபிய இனத்தை சார்ந்தவள். ஆனால் இந்த 2 பேரும் பெத்லகேமுக்கு வந்த உடனே இந்த போவாஸ் என்ன ஆயிட்டாருன்னா, என்னுடைய இனத்தான அல்ல நம்முடைய இனத்தான மாறிட்டாரு. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கும் டோட்டல் டிஃபரெண்ட் இருக்கும். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். யாருக்கு அவன் இனத்தான்? நகோமிக்கு, அவளுடைய புருஷனுக்கு. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வரும்போது யாருக்கு? நமக்கு. நமக்கு 2ஆம் அதிகாரத்தில் அந்த போவாஸ் ரூத்துக்கு சொந்தமே கிடையாது, ரூத்துக்கு உறவே கிடையாது. ஆனால் இந்த மாமியாருடைய வழிநடத்துதலின்படி அவள் இன்னும் கிட்டி கிட்டி போக போக அந்த போவாஸ் நமக்கு உறவின் முறையாயிருக்கிறான் என்கிற வார்த்தையை சொல்லத்தக்கதாக மாறிவிட்டார். அல்லேலூயா. ஆமென். நீங்க கிறிஸ்துவை சேர சேர கிட்டி சேர சேர அவர் உங்களுக்கு ரொம்ப சொந்தமா மாறிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல என்னவா இருப்பாருன்னா அவரு அப்பாவா இருப்பார். என்னவா இருப்பாரு? இயேசு யார்? நமக்கெல்லாம் அப்பா. நம்ம அவர் என்னன்னு சொல்லலாம்? அப்பான்னு சொல்லலாம். சரியா? அவருக்கு நம் பிள்ளைகள். முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் காலங்கள். ஆனால் காலங்கள் செல்ல 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 அவர் அப்பாவாகவே இருக்க மாட்டார், நம் பிள்ளையாகவே இருக்க மாட்டோம். அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிடுவார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னுடைய ஊழியக்காரராயிருக்கிறீர்கள், நான் உங்களுடைய எஜமானாயிருக்கிறேன், நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள். ஆரம்ப ஸ்டேஜ் என்னது? அவர் அப்பா, நான் பிள்ளை. எனக்கு அவர் அப்பா தான், நான் அவருக்கு பிள்ளை தான்.
இது ஒரு கட்டம் வரைக்கும் தான். ஆனால் இன்னொரு கட்டம் இருக்கிறது. நான் பிள்ளையாகவே இருக்க மாட்டேன், அடுத்த நிலைக்கு போவேன். அவர் எனக்கு எஜமானராய் மாறுகிறார், நான் அவருக்கு வேலைக்காரனாக ஊழியக்காரனாக மாறுகிறேன். அல்லேலூயா. அடுத்து இந்த வேலைக்காரனும் எஜமானும் அப்படியே இருக்க போறது அல்ல. இன்னும் நான் அவரை அறிய இன்னும் நான் அவரை கிட்டி சேர அவர் எனக்கு மனவாளன், நான் அவரது மனவாட்டியாக மாறி விடுகிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? புரியவே இல்லையா? இந்த திருவிழால ஒரு புள்ள காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்குன்னா, அதை பார்த்த உடனே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா எங்கேயோ கழட்டி விட்டாங்க போல இருக்குது, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சரி விடுங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு போகிறேன். அல்லேலூயா. 3 ஸ்டேஜ் சொன்னேன். இந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சா? நிறைய நல்ல கவனிங்க. நம்ம இருக்கிற நிலைமையிலேயே இருக்கக்கூடாது, குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டக்கூடாது, அதை விட்டு வெளியே வரணும். உலகம் ரொம்ப பெருசானது. ஆமென். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு கதை ஒன்று வாசித்தேன். என்ன, பாட புத்தகத்தில் வந்த கதை. ஒரு கடலில் இருக்கிறதான ஒரு தவளை அங்கேருந்து வெளியே தத்தி 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 ஒரு கிணறுக்குள்ளே விழுந்துருச்சு. கிணறுக்குள்ளே இந்த கதை யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? இல்லையா? உங்கள் பாடம் புக்கில் வரலையா? அப்போன்னா எல்லாரும் கர்நாடகத்துக்கு வாங்க, அங்கே படிச்சுட்டு வந்தால் தான் இந்த கதையெல்லாம் புரியும். சரி, இந்த கடலுக்கு தவளை கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்த உடனே இந்த கிணத்து தவளை அந்த கடல் தவளையை வரவேற்குது. ஹலோ, ஹவ் ஆர் யூ, வாங்க, உங்களை வரவேற்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்டுச்சு. இந்த கடல் தவளை சொல்லிச்சு, நான் சமுத்திரத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னு. சமுத்திரமா? அது புது பேராக இருக்குதே, நான் இதுவரைக்கும் கேட்டது இல்லையே. உன் சமுத்திரம் எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த கடல் தவளை சமுத்திரம் எவ்வளோ பெருசுன்னு சொல்ல தெரியாமல் 2 கையும் 2 காலையும் இப்படி விரிச்சிச்சு. இது விரிச்சிட்டு ரொம்ப பெருசு அப்படின்னுச்சு. அப்படியா, அவ்வளோ பெருசா அப்படின்ட்டு இந்த கிணத்து தவளை என்ன சொல்லுச்சுன்னா, கிணத்து தவளை தான் சொல்லிச்சு, 2 கையும் 2 காலையும் விரிச்சு உன் கடல் இவ்வளோ பெருசான்னு கேட்டுச்சு. உடனே கடல் தவளை சொல்லிச்சு, இல்லை அதை விட பெருசுன்னு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரவுண்டு அடிச்சிச்சு. ஒரு சின்ன ரவுண்டு அப்படி நீந்தி வந்துச்சு, தன்னை சுற்றிலும் நீந்தி வந்துட்டு உன் கடல் இவ்வளோ பெருசாக இருக்கான்னு கேட்டுச்சு. இல்லை அதை விட பெருசு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ரவுண்டு அடிச்சிச்சு. உன் கடல் இவ்வளோ பெருசாக இருக்கா? நோ, அதை விட பெருசு. கடைசியா அந்த கிணறையே ஒரு ரவுண்டு நீந்தி வந்துட்டு உன் கடல் இவ்வளோ பெருசு இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த கடல் தவளை சொல்லிச்சு, இல்லைங்க அதை விட பெருசுன்னு. இந்த கிணத்து தவளை சொல்லிச்சு, நீ பொய்யன், நான் பிறந்ததுலேருந்து பார்த்துருக்குறேன், என் கிணறை விட பெருசு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னுச்சு. ஏன்? அதுக்கு பேரு தான் என்னது? கிணத்து தவளை. வெளியே பார்த்ததே இல்லை. ஆமாம், இருக்கிற நிலைமையிலேயே இருக்கக்கூடாது. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா அப்பானே கூப்பிட்டு இருக்க கூடாது. கூப்பிடலாம், தவறு இல்லை. ஆனால் அதே ஸ்டேஜிலே இருந்துடக்கூடாது. அந்த பிள்ளை வளரணும். வளர்ந்து அந்த தகப்பனுக்கு சிநேகிதனா மாறுகிற அளவுக்கு உயரணும். அதுக்கப்புறம் அதே நிலைமையில் இருந்துடக்கூடாது. அடுத்து உயர்ந்து மனவாளன் மனவாட்டி என்கிற உறவுக்குள்ள வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சபையே, நீ வேதத்தை வாசிக்க அவர் அடுத்த படிக்கு நம்மை கொண்டு போய் கொண்டே இருப்பார். நம்மை கரம் பிடித்து ஆழத்திற்குள்ளே கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், இஸ்ரவேல் தேசத்தில் 3 அறுவடை மிக முக்கியமானது. நிறைய அறுவடை இருக்குது, ஆனால் அதில் 3 அறுவடை மிக முக்கியமானது. சரியா? என்னென்ன அறுவடைன்னு சொன்னேன்? 1 வார்கோதுமை, 2 கோதுமை, 3 திராட்சை. வெரி குட். சகோதரரும் இருக்கிறாங்கன்றது இப்போ கேட்குது. 3 அறுவடை. 1 வார்கோதுமை, 2
கோதுமை, 3 திராட்சை. இப்பொழுது நவோமியும் இந்த ரூத்தும் பெத்லகேமுக்கு வரும் பொழுது என்ன அறுவடை? வார்கோதுமை அறுவடை. இந்த அறுவடை ஒரு 2 மாசம் 3 மாசம் போகிறது. இந்த 2-3 மாசம் அவள் அந்த போவாசுனுடைய வேலைக்காரிகளோடு சேர்ந்து அந்த கதிரெல்லாம் பொறுக்கி முடித்த பிற்பாடு ஒரு நாள் ராத்திரியில போவாஸ் இந்த வார்கோதுமையை தூற்றுகிறதான ஒரு இரவு வருகிறது. அதைத்தான் இந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இப்பொழுது அந்த நவோமி சொல்லுகிறாள். நவோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை 2வது வசனம், அவன் நம்முடைய உறவின் முறையானாயிருக்கிறான். இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போவாசுக்கு அடையாளமாயிருக்கிறார். போவாஸ் வார்கோதுமையின் அறுவடையின் முடிவின் நாளில அவன் களத்திலே வந்தான். அது எப்பொழுதுதான் வசனம் சொல்லுகிறது? இன்று ராத்திரி. ராத்திரியிலே அவன் களத்தில் இருந்து வார்கோதுமை அந்த சொலகில எடுத்துக்கொண்டு அவன் அதை தூற்றி கொண்டிருக்கிறான். தூற்றுகிறதான ராத்திரி, அந்த ராத்திரியிலே இப்பொழுது நவோமி ரூத்தினிடத்திலே ஒரு அற்புதமான ஆலோசனையை சொல்லுகிறார். நீ போவாசை சந்திக்கிறதான இரவு வந்துவிட்டது. போவாசை நீ சந்திப்பதற்கு முன்பாக நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. 3வது வசனம், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. பிரியமான தேவ ஜனமே, களத்திற்கு போவதற்கு முன்பாக, போவாசை சந்திப்பதற்கு முன்பாக புறஜாதியிலிருந்து வந்ததான நவோமி ரூத் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. குளிக்கணும். எத்தனை பேர் குளிச்சுட்டு வந்திருக்கிறீங்க? இந்த சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப கப்புக்காருங்க. என்னன்னா குளிக்கவே மாட்டாங்க. இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வாசனையாக புசு புசுன்னு அடித்தா வரும். அது பேர் என்ன சொல்கிறாங்க? சென்ட்டு. அடிக்கடி அந்த சென்ட் அடிச்சுட்டு வந்துடுறாங்க, குளிக்காமல் வந்துடுறாது. ஆனால் சிறுநல்லூரில் இருக்கிறவங்க டெய்லி குளிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் தானையா? சரி, ஆமாம். எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தெரியும். அங்கே மழை பெய்யறதே அதிசயம். அதுக்கு மழை பெஞ்சா ஒரே தான் முழுங்க வச்சிருது, இல்லைன்னா ஒரே தான் காய வச்சிருது. இனி எங்கே குளிக்கிறது? அதுக்காக இவங்கெல்லாம் குளிக்க மாட்டாங்கன்னு கணக்கு போடுறாதீங்க. சரி, முதல்ல என்ன செய்யணுமா? குளிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? எண்ணெய் பூசணும். ஆமென். 3வது என்ன செய்யணும்? வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளணும். கவனிங்க, ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையை இந்த மாமியார் மருமகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லது இஸ்ரவேல் பிரஜாதியாகிய ரூத்திற்கு சொல்லுகிறதான ஒரு சத்தியம் இங்கே வெளிப்படுகிறது. போவாஸ் ஆகிய கிறிஸ்துவை சந்திக்கணுமா? முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? நீ குளிக்கணும். அந்த குளித்தல் என்பது ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. நீ ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் நீ போவாசை சந்திக்கவே முடியாது. போவாசை சந்திக்க முடியாது. இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை யாராவது இந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்காம இருந்து, நான் அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்ச பிறகு எடுத்துக்கிறேன், கர்மாந்திரம் முடிச்ச பிறகு எடுத்துக்கிறேன்னு யாராச்சும் காத்துக்கிட்டு இருந்தா இன்றைக்கு மனம் திரும்பு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்துக்கு அர்ப்பணித்து விடு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் நடந்த பிறகு அவர் இதை செஞ்சா நான் இதை செய்கிறேன். முதல்ல நீ செய், அப்பொழுது உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா, ஆமென். நம்ம நினைக்கிறோம் அவரே வந்து என்னை அப்படி பின்னாடி தள்ளிக்கிட்டே போகணும்னு. இல்ல, நீ போ, நீ களத்துக்கு போ, அவர் உன்னை சந்திக்க அங்கே காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரூத், நீ போவாசை சந்திக்கணுமா? நீ வீட்டில் இருந்தா முடியாது, நீ களத்திற்கு போ. உன் மாமியார் இடத்தில் பர்மிஷன் கேள், நான் போலாமா என்று சொல்லி களத்திற்கு போனால் அங்கே உன்னை விசாரிக்கிற ஒரு போவாஸ் வருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும்.
நீங்க தான் முன்னாடி வரணும். நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் போவாசை சந்திக்கிற நாள் சமீபமாக இருக்கிறது. அவரை சந்திக்கணும்னா இதுதான் மாதிரி, இதுதான் வே, இதுதான் வழி. இந்த வழி இல்லாம போவாசை ஒரு நாளும் சந்திக்கவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, அப்படின்னு சொன்னா ஞானஸ்நானம் எடு, ஞானஸ்நானம் எடுனா எல்லாரும் சொல்ற வார்த்தை இது என்னது? சிலுவையில தொங்குற கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவனை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொன்னார். அதனால நிறைய பேர், அதுவும் எப்படி ஆள் இருந்தாக்க தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, இந்த சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, ஏன்னு சொன்ன நான் சிஎஸ்சில இருந்து வந்தவன், அதனால சொல்றேன். நாங்கள்லாம் வந்து ஞானஸ்நானம் எடுக்க மாட்டோம். என்ன எடுப்போம்னா திடப்படுத்தல்னு எடுப்போம். எனக்கெல்லாம் திடப்படுத்தல் கொடுக்கும் போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரம் கிளாஸ் வைப்பாங்க, பைபிள்ல இருந்து சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்து அனுப்பி விடுவாங்க, பையன் போய் திடப்படுத்தலுக்கு படிச்சுட்டு வரான்னு. காலையில் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சர்ச்சுக்கு போகணும். பணம் காசெல்லாம் கொடுத்து பஸ்ஸு செலவுக்கு காசெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. பஸ்ஸுக்குள்ளே ஏறின உடனே நாங்கள் கண்டக்டரை பார்த்து டிக்கெட் எடுத்தாச்சுருவோம், அந்த காசு மிச்சமாகும். அதை நேராக போயிட்டு சர்ச்சுக்கு போக மாட்டோம், ஒரு தியேட்டரில் இறங்கி படம் பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு திரும்ப பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து வீட்டில் கேட்டாங்க திடப்படுத்தல் பாடம் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்படித்தான் எங்கள் திடப்படுத்தலாம் ஓடிச்சு. கடைசியாக ஒரு நாள் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு, அன்னைக்கு மட்டும் பாருங்க பரிசுத்தம் வந்துச்சு. ஐயோ ஐயோ கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு தான் திடப்படுத்தலாம். இப்படியெல்லாம் திடப்படுத்திக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் உலகத்தில் நாங்கள் கெட்டு குட்டி சுவராக போயிருந்த நாட்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் எப்பொழுது போவாசை சந்தித்தேனோ அவர் என் கண்களை திறந்தார். அவருக்குள்ளே என்னை உண்மையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து நான் அவருக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் எழும்பிருக்கும் பொழுது, அந்த தண்ணீரை விட்டு எழும்பும் பொழுது கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாராச்சும் இருந்தா தயவு செய்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. ஐயா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரால் வற்புறுத்த மாட்டாரு. நீங்களா இந்த சர்வீஸ் முடிச்ச உடனே வாங்க, இல்லைன்னா அடுத்த வாரத்தில் வாங்க. ஐயா கர்த்தர் எங்களோடு பேசினாரு, போவாசை சந்திக்கணும்னா குளிச்சுட்டு தான் போகணுமாமே, நான் குளிக்கணும்னு சொல்லி கேளுங்க. ஆமென். அவர் வந்து உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நீங்கள் ஞானஸ்நானம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். சில இடத்துல வந்து தெளிப்பு ஞானஸ்நானம்னு கொடுக்குறாங்க. அது யாருக்கு? குழந்தைக்கு தெளிச்சா என்ன, தெளிக்கலன்னா என்ன, அது டெய்லி தானே தெளிச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா? அதனால அதுக்கு எந்த தெளிப்புன்றதே தெரியாது. அதனால குழந்தைக்கெல்லாம் அந்த விவரம் பத்தாது. நீ நல்ல ஞானம் வந்த பிறகு தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்கணும். அப்ப நீ சொல்லணும், கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுறேன், கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ரெண்டாவது, ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்ட பத்தாது, ரெண்டாவது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் தலை மேல அவருடைய அபிஷேகம் இறங்கி வரணும். ஆமென். அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது நிறைய இடத்துல இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகம் சொன்னாவே கையை தட்டி குதிச்சு மேலே கீழையும் உளுந்து அப்படி உருளணும், பொருளணும், கத்தணும், கதறணும், அப்பதான் அபிஷேகம் நினைச்சுக்கிறாங்க. நோ, அப்படி வேதத்தில் எங்கேயும் இல்லவே இல்லை. நானும் வாசிக்கிட்டு இருக்கிறேன், கிட்டத்தட்ட என்னுடைய பாதி வயசுக்கு மேல இந்த பைபிளை வாசிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாள் நான் அப்படி கண்டுபிடிக்கல. பிரியமானவர்களே, அபிஷேகம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள வருவார், அவர் சத்தியத்தை குறித்து எனக்கு கற்றுக் கொடுப்பார், இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய பாதையை அவர் காண்பிப்பார். எது சரியானது, எது தவறானது, நான் எந்த பாதையில கடந்து போக வேண்டும் என்ற அந்த நீதியான செம்மையான பாதையில கண்ணின் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துறார் இல்லையா? அதுதாங்க உண்மையான அபிஷேகம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்க இருந்த ஒரு ஒரு சபையில் என்னோடு கூட ஒரு ஊழியக்காரர், இப்போ ஊழியக்காரர் இருக்கிறார். அவங்க அம்மாவுக்கு வந்து வயசு 80 வயசு. அவங்க ஒரு சர்ச்சில், ஒரு பெரிய க்ரௌடு இருக்கிற ஒரு சர்ச்சில் போனாங்க. அந்த சர்ச்சில் அங்கத்தினர் இப்படி முன்னாடி லைனில் உட்காந்துருக்குறாங்க. நிறைய அம்மாமாருங்க உட்காந்துருக்குறாங்க. இப்போ இந்த பாட்டு ஆராதனைலாம் நடத்தும் போது நம்ம தம்பி நல்லா ட்ரம் வாசிக்கிறாரு. வெரி குட் பிரதர்.
அப்ரிஷியேட்டிவ். நல்லா வாசிக்கிறேங்க. இதே மாதிரி அங்கேயும் ஒருத்தர் டமால் டிமில்னு அடித்தார். அது அடித்த உடனே எல்லாருக்குள்ள ஒரு வித்தியாசமான அனுபவம் வந்துருச்சு. எல்லாரும் கைத்தட்டி குதிச்சு அது இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. முன்னாடி ஒரு குண்டான அம்மா. அந்த குண்டான அம்மாக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரில. அவங்க குதிக்கிறாங்க 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 எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா டமார்னு விழுந்தாங்க. உளுந்தது யார் மேலே விழுந்தாங்கன்னா, இது 80 வயசு அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே விழுந்து அந்த அம்மாக்கு எலும்பவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை தூக்கிட்டு போனாங்க. 80 வயசுக்கு அப்புறம் ஒரு சில 5-6 வருஷம் அவங்க உயிரோடு வாழ்ந்தாங்க. ஆனால் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் படுத்த படுக்கையோடு தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, அபிஷேக எலும்புகளை முறிக்கும். இது தவறான அபிஷேகம். ஆண்டவர் நமக்கு அபிஷேகம் கொடுக்கும் பொழுது அதுக்காக சத்தம் போடுறது தவறுன்னு நான் சொல்லலை, கைத்தட்டுறது தவறுன்னு சொல்லலை. ஆவியானவர் நமக்குள்ள வந்தா அவரை குறித்து நம்ம ஃபாதர் பாடும் பொழுது அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் என்று பாடுறாரு. ஆமென். ஆவியானவர் எனக்குள்ள வந்தாலும் நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன்றது எனக்கு தெரியும். ஆமென். நான் பூமியில இருக்கிறேன்னா வானத்தில் இருக்கிறேன்றது தெரியும். அபிஷேகன்னு குதிச்சு 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 நீ வெளியே எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு உள்ள மாறலன்னா என்ன பிரயோஜனம்? ஆமென். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஸ்லம் பகுதி, ஒரு பாஸ்டர் மக்காலில் சாட்சி சொன்னது போல் ஒரு பயங்கரமான ஒரு குடிசை பகுதி, 3000 வீடுகள் குடிசை வீடுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டா திரும்ப எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாது. சந்து 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 இருக்கும். அங்கெங்கே உட்காந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்பான், அங்கெங்கே கத்தியை வச்சு தீட்டிக்கிட்டு இருப்பான், அங்கெங்கே வீடெல்லாம் திறந்து கிடக்கும். எவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறானே தெரியாது. அந்த மாதிரி மோசமான ஒரு ஏரியா. ஆனால் கர்த்தர் எங்களை அங்கே நடத்தினார். அந்த இடத்துல போய் 2 குடிசையை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ஒரு கொட்டாவை போட்டோம். கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார், கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அங்கே குடிகாரர் ரட்சிக்கப்பட்டாங்க, விபச்சாரக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, கஞ்சாவுக்கு அடிமையானவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இவர்கள் எல்லாம் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. கர்த்தர் சபையினுடைய எண்ணிக்கையை பெருக செய்தார், பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் எங்கள் சபைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அந்த ஊழியக்காரர் சொன்ன ஒரு அனுபவ சாட்சி. அவர் பல சபைகளுக்கு செய்தி கொடுக்கும்படியாக போகிற ஒரு சுவிசேஷகர். அவர் சொன்ன சங்கதியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சர்ச் இதே மாதிரி ஸ்லம் ஏரியாவில் ஒரு சர்ச் நடக்குது. எங்கள் சர்ச் இல்லை, இது வேற சர்ச். சரியா? அவர் சொன்ன அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஸ்லம் ஏரியாவில் அவர் செய்தி கொடுக்கறதுக்காக போயிருக்கிறார். போனால் அந்த சபையில் பாட்டு ஆராதனைலாம் நடக்கும் போது ஒரு அம்மா, அந்த அம்மா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாங்க, அப்படியே பியூர் ஒயிட்டு. அந்த அம்மாவுக்கு அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாரை விட அதிகமான அபிஷேகம். என்ன பண்ணுறாங்கன்னா, அது குடிசை சபை. அந்த அம்மா குதிக்கிறாங்களாம். இந்த பாஸ்ட் பயந்துக்கிட்டே இருக்கிறார். என்னன்னா, இந்த கூரை எப்போ பிஞ்சிருமோ, ஒருவேளை அந்த ஃபேன் அருந்து உளுந்துருமோ, இவங்க தலை பட்டு உளுந்துருமோ, ஏன்னா அந்த அளவுக்கு குதிக்கிறாங்களாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே நேரத்தில் இவருக்கு ஒரு வருத்தம், என்னடா நம்ம இந்த மாதிரி அபிஷேகம் நமக்கே இல்லையே, நம்ம வீட்டம்மாக்கும் இல்லையே, நம்ம போகிற இடத்துல ஒரு இடத்துல இந்த அபிஷேகத்தை பார்க்கலையே, இந்த அம்மாவுக்கு மட்டும் இவ்வளோ அபிஷேகம் இருக்குதேன்னு சொல்லி இவருக்கு ஒரு பக்கம் பொறாம வேற. கடைசியாக ஒரு வழி ஆராதனைலாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. இவரும் இந்த செய்தியெல்லாம் முடித்த பிறகு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே வெளியே யாரோ அந்த போகிற அந்த சந்தில் ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா, சண்டை நடக்குது. 2 பேருக்கு சண்டை. ஒரே இங்கிலீஷ் பாஷையில் சண்டை போடுறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள்லாம் புத்திசாலிங்க இல்லையா? சரி, ஒரே இங்கிலீஷ் பாஷை, அவங்க பேச இவங்க பேச, அவங்க பேசையும் அப்படி மண்டை முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் போகும்போது அந்த சத்தத்தை எங்கேயோ ஒரு மணி நேரமாக கேட்ட மாதிரி ஒரு பழக்கம் அவருக்கு. என்னடா இந்த சத்தம் பழக்கப்பட்ட ஒரு சத்தம் வாய்ஸாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா யார் தெரியுமா? நம்ம அபிஷேக அம்மா தான்.
அந்த அம்மா தான் இப்போ வந்து இன்னொரு அம்மா கூட குடுமிப்பிடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, என்ன விஷயம்னு சொன்னால், அந்த ஏரியாலெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது வாரத்தில் 3 நாள் இந்த தண்ணி லாரி வரும். தண்ணி லாரி வரும்போது எல்லாரும் அவங்க குடத்தை வச்சு தண்ணியை பிடிப்பாங்க. அந்த லாரி வர்றது டைம் இருக்குது, இந்த டைமுக்கு வரும். இந்த அம்மா சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க குடத்தை போய் முன்னாடி லைனில் வச்சுட்டு வந்துட்டாங்க. முன்னாடி இவங்க குடம் இருக்குது, இவங்க மற்ற குடம்லாம் பின்னாடி இருக்குது. இந்த அம்மா சர்ச்சு லேட் ஆகிடுச்ச, புது பிரசங்கியாரா என்ன மாதிரி ஆளுன்னு நினச்சிக்கோங்களேன், சரியான டைமுக்கு முடிக்க தெரியாத ஆள். அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த அம்மா லேட்டாக போனதுனால முன்னாடி இருந்த குடம் இப்போ எங்கே வந்துருச்சு, பின்னாடி வந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு வெளியே அந்த குடம் பின்னாடி வந்தது பார்த்த உடனே இங்கே வந்தோடனே வேற அபிஷேகம் வந்துருச்சு. கேட்டாங்க பாரு ஒரு கேள்வி, எவடி அவ என் குடத்தை பின்னாடி வச்சதுன்னு ஆரம்பிச்சிச்சு சண்டை. அவ்வளவுதான். ஊழியக்கார பார்த்த உடனே இந்த அம்மா, ஐயோ ஊழியக்கார் பார்த்துட்டார, இப்போ நம்ம ட்ரெண்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்கட்சியில் சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இதுவரைக்கும் வேற பேசிட்டு இருந்தாங்க, இப்போ போடி உன் புருஷனுக்கு ஒரு சோத்திரம், உன் பிள்ளைக்கு ஒரு சோத்திரம், உன் சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொம்பளை பார்த்துச்சு, என்னடா இது மாதிரி பாஷையை நம்ம கேட்கவே இல்லையே, இது வேற விதமான கெட்ட வார்த்தை போல இருக்குதுன்னு நினைச்சு அந்த பொம்பளை போடி உன் புருஷனுக்கு ஒரு தோத்திரம், உன் பிள்ளைக்கு ஒரு தோத்திரம், உன் சொந்தக்காரனுக்கு ஒரு தோத்திரம்னு சொல்லி தோத்திரம் போட ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக ஊழியக்கார் வந்த உடனே இந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா பார்த்தீங்களா அந்த அம்மா வாயிலிருந்து எப்படி தோத்திரம் வர வச்சேன்னு. நிறைய பேருடைய அபிஷேகம் இப்படி தான் இருக்குது. சர்ச்சுக்கு வரும்போது ஒன்று, வீட்டுக்கு போகும்போது வேற. நேற்று சொன்னேன் இல்லையா, ஒழுங்கா இருந்தா என்ன குட்டியாரு, நாய்க்குட்டியாரு, இல்ல பன்னி குட்டியாரு. நீ அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்காத, சரியா? பிரியமானவர்களே, நாம் எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏனென்றால் கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அந்த அபிஷேகம் கவனிங்க, உங்க மேல உண்மையா அபிஷேகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா அடையாளம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அபிஷேகம் இருக்கு அப்படின்றவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க. அங்கிருந்து சத்தமே வர மாட்டேது. இவரு என்ன சொல்ல போறாரோ, இவரு எப்படி கண்டுபிடிக்க போறாரோ, அப்படித்தானே டவுட்டு. ரொம்ப சிம்பிளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், ஒரு சிறந்த ஒரு நபர் சொன்ன வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு இங்க கவனிங்க, இயேசு அவருடைய கரத்தில் ஏசாயா எழுதினதான தீர்க்கதரிசன சுருள் கொடுக்கப்பட்ட பொழுது அதை வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், என் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறதுனால அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கொண்டு நான் எதையெல்லாம் செய்கிறேன். என்னெல்லாம் செய்கிறாரா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். உங்க மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீங்க தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க. ஆமென். தரித்திரர்னா யாரு? தரித்திரர்னா யாரு சொல்லுங்க. எங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க. தரித்திரர்னா யாருன்னு தெரியலையா? யாரு தரித்திரன்னா சொல்லுங்கம்மா, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க சத்தமா. ஐயா மாருங்களே சொல்லுங்க. கவனிங்க, தரித்திரர் என பிச்சைக்காரன் கிடையாது. யாருக்கெல்லாம் இயேசு தெரியலையோ, வெரி குட், நல்ல பதில் தான். யாருக்கெல்லாம் இயேசு தெரியலையோ அவன் தரித்திரம் தான். ஏனென்றால் நாம் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ள ஏற்றுக்கொள்கிறோமோ நம்மளை விட பணக்காரன் இந்த உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. ஆமென். இப்ப பாருங்க, இன்னைக்கு இப்ப இந்த சாயங்கால நேரத்தில்
இங்கே நம்ம நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அம்பானி. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? அவரை பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த அம்பானியை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு, நான் என் பக்கத்தில், நான் இங்கே அம்பானியை நிறுத்திட்டு இந்த உலகத்தில் யாரை வேணா கூப்பிட்டுட்டு யார் பணக்காரன்னு கேட்டு பாருங்களேன், எல்லாரும் யாரை கை காட்டுவாங்க? அம்பானியை கை காட்டுவாங்க. நீங்க அந்த சாப்டரை மூடிட்டு பரலோகத்தை பார்த்து இவங்க ரெண்டு பேர்ல யார் பணக்காரன்னு சொல்லி கேளுங்களேன், பரலோகம் எனக்கு நேராக கை காண்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? கிறிஸ்துவை சொந்தமாய் கொண்டிருப்பதே ஒரு பெரிய ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! நீங்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவை சொந்தமாய் கொண்டிருக்கிறதான தேவஜனமே, உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை. ஆமென். இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் மேல இருக்குது. எதுக்கு தெரியுமா? தரித்திரருக்கு, என்னை அவரை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. ஆமென். அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு இனிமே சொல்லணும்னா அடுத்த வாரத்தில் சர்ச்சுக்கு வரும்போது நீங்க எப்படி வரணும்? யாராச்சும் ஒருத்தரோடு வரணும். ஆமென். வரல அப்படின்னா சரி, ஒரே வாரத்திலேயே ஆடெல்லாம் குட்டி போடாது, எடுத்துக்கோங்க டைம். 1 மாசமோ 2 மாசமோ டைம் எடுத்துக்கோங்க. ஆனா என்ன பண்ணணும்? அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யணும். அல்லேலூயா! வரும்போது இன்னொரு நபரோடு கொண்டு வரணும். ஆமென். இன்னைக்கு காலையில் ஜெபிச்சிருக்கிறோம், இந்த சேரெல்லாம் காலியா இருக்குது, இந்த பாயெல்லாம் காலியா இருக்குது. நான் வந்து ஐயா கூப்பிடுறாரோ இல்லையோ எனக்கு வழி தெரியும். சிறுநல்லூர்னு நல்லா பழகிருச்சு 3 நாளில். திடீர்னு ஒரு நாள் வந்துருவேன். ஆமென். ஐயா நீங்க கூப்பிடலான்னு வருவேன். எதுக்குன்னு சொன்னா, நாங்கள் ஒரு கண்காணி, இந்த இடத்துல எவ்வளவு நிரம்பி இருக்குன்றது பார்க்கிறதுக்காக. 2வது, இந்த வார்த்தைகள், இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள எவ்வளவாய் கிரியை செய்கிறது என்பதை காணும்படியாக நான் வருவேன். அல்லேலூயா! எங்க எனக்கே அதை பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஆசை, அவ்வளவு ஆவல் இருக்குன்னு சொன்னா, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட அவருக்கு எவ்வளவு ஆவல் தெரியுமா? ஆமென். அதுக்காகத்தான் உங்க மேல அவருடைய அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேகம் என்ன செய்யணும்? எனக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு, அபிஷேகம் மேல இருக்குது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. அடுத்து, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாக. இந்த உலகத்துல நீங்க போய் பேசி பாருங்களேன், எத்தனை பேர் எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கிடைக்காதா? யாராச்சும் ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? காத்து கொண்டிருக்கிறவங்க ஏராளம் ஏராளம் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிறாங்க, உங்க வீட்டின் அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, நீ படிக்கிற கல்லூரியில இருக்கிறாங்க, நீ வேலை பார்க்க எல்லா ஸ்தலத்திலையும் இருதயம் நறுங்குண்டவர்களாய், எனக்கு ஒரு நற்செய்தி கிடைக்காதா, யாராவது ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லும்படியாக. ஆமென். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். பல கட்டுகளிலே, பல உபத்திரவங்களிலே, பலவிதமான இன்னல்களிலே, போராட்டங்களிலே சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அநேக வாலிபர்கள் இந்த நாட்களிலே விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே, போதை வஸ்துக்களுக்கு அடிமைகளாய் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவர்களை விடுதலையாக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் சபையே உன்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார், உன் தலைமையில வைத்திருக்கிறார். அதை நீ உணராமல் நீ இப்பொழுதும் நீ நிர்விசாரமாய் இருப்பாய் என்றால் கணக்கு கேட்கிற கர்த்தர் வருகிறார். ஜாக்கிரதையாய் உன் அபிஷேகத்தை பயன்படுத்த கற்றுக்கொள். ஆமென். அடுத்து வாசிங்க. குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். யார் உண்மையான தெய்வம், ஜீவனுள்ள தேவன் யார் என்று சொல்லி அறியாமல் கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க. அவர்களுடைய கண் பார்ப்பதற்காகத்தான் உண்மையில் கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அடுத்து, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் செய்யும். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும் என் மேல அபிஷேகம் இருக்கு? ஹல்லேலூயா. அபிஷேகம் இருந்துச்சுன்னா இந்த காரியெல்லாம் தானா நடக்கும். ஆமென். தானா நடக்கும். உங்களுக்குள்ள வாஞ்சை இருந்துச்சுன்னா கர்த்தரே ஆட்களை அனுப்புவார். யாராச்சும் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட பேசினாவே எனக்கு ஆறுதலாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குன்னு தானாக வந்து பேசுவாங்க. என்னால் அபிஷேகம்
ஈர்க்கிற வல்லமையுடையதா இருக்கிறது. அபிஷேகம் ஆத்துமாக்களை உன்னிடத்திற்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆமென். மாமியார் சொன்னா, முதல்ல நீ குளி, அதாவது ஞான ஸ்நானம் எடுத்துக்கோ, அடுத்து என்ன பண்ணு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அடுத்து என்ன செய், உன் வஸ்திரங்களை வஸ்திரத்தை மாத்து. ஒரே அழுக்கு வஸ்திரத்தை போடாத, ஒரே நாத்தம் அடிச்ச வஸ்திரத்திலேயே இருக்காத, வஸ்திரத்தை மாத்து அப்படின்னு சொன்னா டெய்லி ஒரு வஸ்திரம் போடுறது அல்ல. அதாவது ஆண்டவர் நமக்கு பல வஸ்திரங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். அதுல பல வஸ்திரங்கள் இருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரம், பொற்சரிகையின் வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீளமான அங்கியின் வஸ்திரம், இப்படி பொற்சரிகையின் வஸ்திரம், பலவிதமான வஸ்திரங்கள் இருக்கிறது. இந்த வஸ்திரங்கள் எல்லாம் ஒரு சத்தியம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எதை பெற்றாலும் நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள், எதை பெற்றாலும் நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள், எதை எடுத்துக்கொண்டால் நீ கர்த்தருடைய சமூகத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த தீர்மானத்தை பெற்றுக்கொள். அடுத்துதான் என்ன பண்ண முடியும் தெரியுமா? போவாசை சந்திக்க முடியும். உங்க மேல ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம, நீதியின் வஸ்திரம் இல்லாம அவரை சந்திக்க முடியாது. உங்கள் மேல அந்த நீதியின் வஸ்திரம் வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரம் வேண்டும், அலங்கார வஸ்திரம் வேண்டும். இதெல்லாம் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய வஸ்திரங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மாமியார் நல்லா கைட் பண்றா, நீ இப்படி தான் போகணும், இந்த பாதையில தான் போவாசை சந்திக்க முடியும், வேற வழியே இல்லை. இப்ப மாமியார் சொன்னபடியே பாருங்க, அந்த மருமக நல்ல மருமக, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல மருமக. ஆமென், பிரைஸ் தி லார்ட். 5ஆம் வசனத்தில் பாருங்க, ஏன்றது புரியும். அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றார். நீ எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். ஆமென். நல்ல மருமகன்னா மாமியார் ஏதாச்சும் சொல்லும் போது, ஏ கிளவி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை மூடிட்டு இரு, நீ அந்த காலத்துக்கு நீ கேஸு, நான் இந்த காலத்து கேஸு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமென். இந்த மருமக பாருங்க, மாமியார் சொன்னதுக்கு என்ன வார்த்தை சொல்றாங்க? அம்மா நீ சொன்னபடியெல்லாம் செய்வேன். ஆமென். மருமக எங்க இன்னைக்கு இந்த மகள் மாருங்களே சொல்ல மாட்டேது இல்லையா? அம்மா மாருங்க ஏதாச்சும் இதை செய்யுன்னு சொன்னா நீ போ, அம்மாவை பார்த்து என்னது நீ போ. அதுன்னா பரவாயில்ல, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நான் செய்ய மாட்டேன். பாருங்க, இந்த வார்த்தையில் தீர்க்க தரிசனம் மாதிரியே தெரியும். இவருக்கு எப்படி நம்ம வீட்டில் நடக்கிறது தெரியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேங்க இல்லையா? ஆமாம், சரி. எத்தனை பேர் எதிர்த்து பேசிக்கிட்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கையில் இருக்கிற குட்டி பிசாசை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறது. எது எது குட்டி பிசாசு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க இல்லையா? அது உங்களை விட்டு போகணுன்னாலும் நீங்கள் விட மாட்டேறீங்க. அதையே பிடிச்சிக்கிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குட் நைட்டு யாருக்கிட்ட சொல்லுவீங்க? அந்த குட்டி பிசாசுக்கிட்ட. காலையில் எந்திரிச்சு குட் மார்னிங் யாருக்கிட்ட சொல்கிறீங்க? அந்த குட்டி பிசாசுக்கிட்ட. ஆமாவா இல்லையா? எவ்வளோ திருந்த வேண்டியது இருக்குது. நேற்றைக்கு சொன்னது போல வெட்ட வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, அறுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது. ஆமென். சில வீட்டில் பார்த்தா நடுராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தாலும் அப்படியே லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்னடா லைட்டு ஆமத்தை மறந்துட்டோம்னா அது கிடையாது. என்னது அது? அங்கே சைடு சில பேர் பெட்ஷீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சுக்கிட்டு நோண்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு அப்படின்னு என்னது, சீக்கிரத்தில் கூட்டு போயிடுவாருன்னு சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி மனம் திரும்பு. அவர் கூட்டு போனால் பரலோகத்துக்கு கூட்டு போகிறவான்னு நினச்சிடாதீங்க. ஆமாம், 24 மணி நேரம் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தால் உங்களை அங்கேயா கூட்டு போவாங்க. இன்னொரு இடத்துல ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் இப்பயே மனம் திரும்பி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. இங்கே ஒரு மருமக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா? அம்மா நீங்கள் சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. அந்த மருமக வாயில் அப்படியே சர்க்கரையை கொட்டணும் போல இருக்குது எனக்கு. எவ்வளோ நல்ல மருமக பாருங்களேன். ஆமென். சரி, அடுத்த வசனத்தை பாருங்களேன். 6. அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். ஆமென். களத்திற்கு போனா போயிட்டு மாமி தனக்கு கற்றுக் கொடுத்தபடி எல்லாம் செய்தாள். ஆமென். கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர்
புது புது சத்தியத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஏதேதோ சத்தியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க பாஸ்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் நல்ல சத்தியத்தில் தேறின ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, உங்க பாஸ்டரை பத்தி சொன்னா உங்களுக்கே இவர் வேற யாரோ சொல்ற மாதிரி உட்காந்துருக்கிறேங்க. இந்நேரம் கை தட்டி ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். ஆமா, கிளிப்புள்ள மாதிரி சொன்ன பிறகு கை தட்டக்கூடாது, முன்னாடியே கை தட்டி இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு கிளி வளர்த்தாங்க. பாஸ்டர், அந்த ஊரில் பாஸ்டர் இருந்தார். பாஸ்டர் வீட்லேயும் ஒரு கிளி வளர்த்தாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த கிளிக்கு ஏதேதோ சாப்பாடெல்லாம் கொடுத்து அது பேசுகிற அளவுக்கு மாற்றிட்டாங்க. பாஸ்டர் வீட்லேயும் அந்த கிளிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து பேசுகிற அளவுக்கு மாற்றிட்டார். பாஸ்டர் வீட்டில் இருக்கிற கிளிக்கு நல்ல ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். இவங்கெல்லாம் ஜெபிக்கும் போது அந்த கிளி என்ன சொல்லணும்னா ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியே செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு இந்த பாஸ்டர் வீட்டு கிளி சொல்லிக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன சொன்னாலும் சரி ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். இந்த இன்னொரு வீட்டில் விசுவாசி வீட்டில் கிளி வளர்த்தாங்க இல்லையா, அந்த வீட்டில் நிறைய பொடி பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு வயசான பாட்டியும் இருந்தாங்க. இந்த பிள்ளைங்க இந்த போனை நோண்டுறது அந்த வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால இந்த பாட்டி எப்போ பாரு அந்த பிள்ளைங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிழவி அப்பதான் சாகுமோ ஆண்டவரே, இந்த கிழவி அப்பதான் சாகுமோ ஆண்டவரேன்னு அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க. இதை யார் கேட்கறது? அந்த கிளி கேட்கறது. கிளி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டி இப்படி கிராஸ் பண்ணா இந்த கிளி இப்ப சொல்ல ஆரம்பிக்குது என்னன்னு, இந்த கிழவி எப்பதான் சாகுமோ ஆண்டவரே அப்படின்னு. இந்த பிள்ளைங்க சொன்னதை அது அப்படியே கத்துக்கிருச்சு. ஒரு நாள் இந்த பாட்டிக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு தான் அறிவு இல்லை, இதுதான் சொல்லுதுன்னு பார்த்தா இந்த கிளியும் இப்படியே சொல்லுதேன்னு சொல்லிட்டு நேரம் சண்டே சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர்கிட்ட, ஐயா எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை. என்னம்மா பிரச்சனை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுறேன், ஜெபத்தினாலெல்லாம் இது சரியாகாதுயா. அப்படி என்னம்மா பிரச்சனை? எங்கள் வீட்டில் ஒரு கிளி இருக்குயா, நான் எப்படி கிராஸ் பண்ணாலும் அப்படி போனா இப்படி போனா என்னை பார்த்து இந்த கிழவி எப்பதான் சாகுமோ ஆண்டவரேன்னு திரும்ப திரும்ப சொல்லுது ஐயான்னு. ஏன் இப்படி சொல்லுது? எங்கள் பிள்ளைங்கள்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க, அதனால இது சொல்லுதுன்னு. ஏம்மா நீ கவலையே படாத, டோன்ட் வரி. நீ என்ன பண்ணுற, அந்த ஏன் கிளியை தரேன், ஏன் கிளியை உங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போ, ஏன் கிளியும் உன் கிளியும் ஒரே கூண்டில் போட்டு வை. என் கிளிக்கு நாங்கள் ஜெபம் சொல்லி கொடுத்துருக்குறோம், நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்குறோம், அதுக்கு சோத்திரம் சொல்ல தெரியும், ஆமென் சொல்ல தெரியும், அல்லேலூயா சொல்ல தெரியும். அதனால என் கிளியை உன் கிளி கூட ஒரு வாரம் வை, அப்புறமேல பாரு உன் கிளி ரட்சிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இந்த கிளியை கொடுத்து அனுப்புனாங்க. இப்போ 2 கிளியும் ஒரே கூண்டுக்குள்ள இருக்குது. இப்ப வழக்கம் போல அந்த பாட்டி கிராஸ் ஆகும் போது அந்த வீட்டு கிளி சொல்லுது, எப்பதான் இந்த கிழவி சாகுமோ ஆண்டவரேன்னு. இந்த பாஸ்டர் கிளி நினைச்சிருச்சு இது ஜெபம் போல இருக்குது. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே செய்யும் ஆண்டவரே அப்படியே ஆகட்டும் சொல்லி சொல்லி கை தட்டினா அது கிளிப்பில்லை. வார்த்தை வரும்போது நல்ல வார்த்தைகளை சொல்லும் போது நீங்களே என்ன பண்ணிடணும், கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா ஆமென். உங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர். ஹல்லேலூயா. இப்பயே செய்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். ஓகே. நிறைய இடத்துல தவறான சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது சத்தியத்தை தவறா சொல்லி கொடுக்குறாங்க, ஆராதனையை தவறா சொல்லி கொடுக்குறாங்க. ஆராதனையில இப்படி ஒரு ஸ்டெப் போடணும், அப்படி ஒரு ஸ்டெப் போடணும், அப்படி ஆடணும், இப்படி ஆடணும். ஜோசு இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? என்னப்பா நீ குதிக்கணும், ஆடணும், விசில் அடிக்கணும், ஏதேதோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது இல்லாமல் இந்த பாஸ்டருக்கும் தெரியல பாருங்களேன். அங்கேருந்து புகை வரணும், இங்கேருந்து புகை வரணும், இங்கேருந்து கலர் லைட்டு, அங்கேருந்து கலர் லைட்டு. உலகத்தின் போகிற போக்கிலே இன்றைக்கு சபை போய் கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இந்த வேதத்தில் இருக்கிறது.
மாமியார் இந்த மருமகளுக்கு நல்ல வழியை காண்பித்தாள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் களத்திற்கு போய் தான் மாமியின் இடத்தில் கற்பித்தபடியே கற்றுக்கொண்டபடி அவள் செய்தாள். மாமியார் கற்றுக் கொடுக்கிற விதமாக, இந்த வேதம் சொல்லுகிற விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இருக்கிற இந்த வாலிபர்களுக்கெல்லாம் இந்த குதிக்கணும், ஆடணும், டான்ஸ் ஆடணும், இதில் தான் இருக்கிறாங்க. நிறையா நீங்கள் பரவாயில்ல கிராமத்தில் இருக்கிறீங்க, சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாலிபர்கள் எல்லாம் எங்கே போவாங்கன்னா, எங்கே குதிக்கிறாங்க, எங்கே ஆடுறாங்க, எங்கே விசில் அடிக்கிறாங்க, அப்படி இடத்துல தான் கூட்டம் குமியுது. சரியா? அவன் சொல்லுவான் நான் வேற மாதிரின்னுவான், இவங்களும் நானும் வேற மாதிரின்ட்டு அங்கே போயிடுவாங்க. நம்ம வேற மாதிரி எல்லாம் மாறக்கூடாது, நம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவே இருக்கணும். ஹல்லேலூயா. உலகம் உங்களை வேற மாதிரி மாற்றும், ஆனால் நீங்களும் நானும் இருக்கிற வண்ணமாகவே இருக்கணும். யார் இருக்கிற வண்ணமாக? ஆமென். 1 யோவான் 4:17 சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இப்பூமியில இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை போலவே நாம் இருக்கணும்னு சொல்லி வசனம் விரும்புகிறது. இப்ப இந்த அம்மா மாமியார் சொன்னபடியே களத்திற்கு போகிறாள். சரி, இப்ப பாருங்க களத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நான் வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது வாசிங்க ரெண்டாவது வசனம். நீ போவாசின் வேலைக்காரியோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். வார்கோதுமையை தூற்றுவான். இப்ப 7ஆம் வசனம் வாசிங்க. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். பாதத்தின் அருகிலே படுத்துக்கொண்டாள். நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே. இஸ்ரவேலிலே 3 விதமான அறுவடை இருக்கிறது. முதல் அறுவடை வார்கோதுமை அறுவடை, பார்லி. இந்த அறுவடையை அறுக்கும் பொழுது அவர்கள் அதை ஒரு சொலகில எடுத்துக்கொண்டு சாயங்கால வேளையில, அதாவது சூரியன் அஸ்தமித்த பிறகு நல்ல குளிர்காற்று வீசும். அந்த குளிர்காற்று வீசுகிறதான அந்த நேரத்தில், இரவு நேரத்தில் அங்கங்கே இந்த வெளிச்சங்களுக்காக தீப்பந்தங்களை கொளுத்தி வைத்துவிட்டு பெரிய களத்தில் இருந்து அவர்கள் இந்த சொலகிலே அந்த பார்லி வார்கோதுமையை எடுத்துக்கொண்டு இப்படி தூற்றுவார்கள். அது தூற்ற ஆரம்பிக்கும் பொழுது அந்த காற்று வீசுகிறதுனால அதில் இருக்கிற பதர்கள் எல்லாம் பறந்து போய் ஒரு பகுதியில் போய் விழும். அதுல அந்த கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதான அந்த மணி, அந்த 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 விதைகள் எல்லாம் போவாசுடைய காலில் விழும். நல்லா கவனிங்க. தூற்றும் பொழுது பதர்களெல்லாம் பறந்து வேற பக்கம் போயிடும். ஆனால் ஜீவனோடு இருக்கிறதான அந்த மணிகளெல்லாம் விதைகளெல்லாம் தூற்றுகிறவருடைய பாதத்தில் வந்து விழும். இதுதான் அன்னைக்கு அந்த களத்தில் நடந்துகிட்டு இருக்கு. போவாஸ் தூற்றிக்கொண்டிருக்கிறார். தூற்றிக்கொண்டு இருக்கும் பொழுது பதர்களெல்லாம் பறந்து போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ரட்சிப்பின் வஸ்திரங்களோடு கல்யாண வஸ்திரத்தோடு ஒரு புறஜாதியாகிய ஒரு பெண் அங்கே போவாசின் இடத்துல வந்து கொண்டிருக்கிறாள். வந்தவளை குறித்து 7ஆம் வசனம் சொல்லுகிறது, போவாசனுடைய பாதத்திலே படுத்து கொண்டாள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகிறதற்கு 2 விதமான வருகை இருக்கிறது. ஒன்று வெளியரங்கமான வருகை, இன்னொன்று ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையில் என்ன நடக்கும் என்றால், அந்த ரகசிய வருகை என்பது புறஜாதிகளுடைய அறுவடையை காண்பிக்கிறதான சத்தியமாக இருக்கிறது. அந்த புறஜாதிகளுடைய அறுவடையானது பார்லி அல்லது வார்கோதுமை அறுவடையாக இருக்கிறது. கர்த்தர் முதலாவதாக புறஜாதிகளை தம்மிடத்தில் எடுத்துக்கொள்ளுவார். அவர் தம்மிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அன்று ராத்திரி, அதுதான் தூற்றுகிறதான ராத்திரி, அவர் அந்த சொலகிலே தூற்றும் பொழுது அந்த நல்ல வார்கோதுமை மணிகள் அவருடைய பாதத்தில் இருக்கும். ஓ இயேசு
இயேசு அவர் ஒரு நாள் ஒரு இரவிலே அவர் வார்க்கோதுமையை தூற்றுவார். அப்பொழுது அவருக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் தம்மிடத்திலே எடுத்துக்கொள்ளுவார். நீங்களும் நானும் அவருடைய பாதத்திலே இருப்போம். ஹல்லேலூயா. பதர் அங்கே வர முடியாது. அறகுறையா இருக்கிறவங்க வர முடியாது. நான் வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை நான் சும்மா வந்து தலை காட்டிட்டு போறேன்னு சொல்றவங்க வரவே முடியாது. நீ விசுவாசத்தில் உறுதியாயிரு. அவருடைய களத்தில் இருக்க பழகி கொள்ளுகிறதான விசுவாசி மட்டும்தான் அவருடைய பாதத்தில் அந்த ரகசிய வருகையில் இருக்க முடியும். அதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? பதரை போல இருக்க வேண்டாம். ஆண்டவர் யார் என்றால் அவர் ஒரு மீனவரை போல. மீனவன் கடலுக்கு போகிறான், வலையை எடுத்துக்கொள்ளுகிறான், வலையில அந்த வலையை கடலுக்குள்ளே வீசுகிறான். அந்த வலை கடலுக்குள்ளே பரவுகிறது. அந்த வலைக்குள்ளே பலவிதமான மீன்கள், விதவிதமான மீன்கள் வருகிறது. அதற்குள்ளே அங்கே தண்ணீர் பாம்பு உள்ள வருகிறது, தவளை உள்ள வருகிறது, நத்தை உள்ள வருகிறது, குப்பை உள்ள வருகிறது. ஏதேதோ தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அங்கே சிப்பி, எறா, சொரா ஏதேதோ உள்ள வந்து வலைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறது. இந்த மீனவர் அந்த வலையை இழுக்கிறார், இழுத்து கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வருகிறார். கரைக்கு கொண்டு வந்த பிற்பாடு அவருக்கு தேவையானதெல்லாம் மீன்கள் மட்டுமே. அவருக்கு தேவையானது மீன்கள் மட்டுமே. அந்த வலையை பிரிக்கிறார். பிரித்து தனக்கு தேவையான மீன்கள் எல்லாம் அவர் ஒரு கூடையிலே சேர்த்து விட்டு அங்கே தேவையில்லாத அந்த தண்ணி பாம்பு, அந்த புழு, அந்த பூச்சி, அந்த குப்பை எல்லாம் மறுபடியும் அவர் கடலிலே எரிந்து விடுகிறார். பிரியமானவர்களே, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் வலையை வீசுகிறதான நேரம் வந்து விட்டது. அவர் வலையை வீசும் பொழுது அவருக்கு தேவையானதெல்லாம் ஜீவனுள்ள நல்ல மீன்கள் மாத்திரமே. ஹல்லேலூயா. அறகுறையா இருக்கிற எல்லாரும் எங்க போயிடுவாங்க தெரியுமா? திரும்ப கடல்லையே போயிடுவாங்க. அப்ப தண்ணி பாம்பு வரும், அப்படியே சர்ன்னு வந்து அந்த மீனவங்கிட்ட சொல்லும், ஐயா நானும் இந்த மீன் கூட தான் இருந்தேன், அதுவும் சிறுநல்லூர் சர்ச்சுக்கு போச்சு, நானும் போயிருக்கிறேன், ஏதோ பார்த்து செய்யுங்க. எஜமான் சொல்லுவார், எனக்கு மீன் எது பாம்பு எதுன்னு நல்லா தெரியும், உங்கள் பாஸ்டர் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நான் அப்படி கிடையாது. ஒரு நெத்திலி வரும், அப்படி வரும், நெத்திலி வந்து சொல்லும், நானும் இந்த மீன் போன இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன், ஆழமாக போயிருக்கிறேன், மேலே போயிருக்கிறேன், அது குதிக்கும் போது நானும் குதிச்சிருக்கிறேன். அவர் சொல்லுவார், எனக்கு தேவை மீன் மாத்திரமே, எனக்கு இந்த புழு பூச்சியெல்லாம் தேவையில்லை, எல்லாம் அதை மறுபடியும் கடலில் எரிந்து விடுவார். நீங்களும் நானும் அவர் அழக வலை வீசும் பொழுது உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. அன்று ராத்திரி அவள் போவாசனுடைய பாதத்தில் இருந்தால், இயேசு ரகசிய வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாம் அவருடைய பாதத்தில் இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த அதிகாரத்தின் கடைசியில பாருங்க, அந்த அதிகாரத்தின் கடைசியில 15ஆம் வசனத்தை வேகமா வாசிச்சிருங்க. அவன் அவளை நோக்கி நீ போர்த்திக் கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தாள். கவனிங்க, 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை பர்சன்டேஜ்? 0. 2ஆம் அதிகாரத்தில் 30. 3ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு தெரியுமா? 60%. இங்க சொல்லியிருக்கிற 6 படி அப்படின்னு சொன்னா 60%. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துட்டா இருக்கிற நிலைமையிலேயே இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை படிப்படியாய் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். ரூத்துல இருந்து கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கிறீர் ஆண்டவரே, நாங்க இருக்கிற நிலைமையிலேயே இருக்க கூடாதையா. ரூத்துடைய பர்சன்டேஜ், அவருடைய சதவீதம், ஒவ்வொரு அதிகாரமாக உண்மை கிட்டி சேர மாறினதே. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க குடும்ப நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. எங்க வருமானத்தின் நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. எங்க ஆவிக்குரிய நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சபையின் வளர்ச்சி நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. இருக்கிற நிலைமை வேண்டாம், எங்களை உயர்த்துங்க, எங்களை விரிவாக்குங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிங்க, அந்த 3 கடைசி. அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். இளைப்பாறவே மாட்டான். நல்ல கவனிங்க, உங்களுக்கு எனக்கும் ஒரு போவாஸ் இருக்கிறாரு. நான் சொன்னேன், நேற்றைக்கு சொன்னேன், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். ஸ்டில் இஸ் ஒர்க்கிங். அவர் இப்பொழுது வேலை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும் தெரியுமா? அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டாராம். உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி முடிக்கும் வரை அவர் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டார். இப்ப மாமியார் புரிந்து கொண்டால் போவாஸ் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன்னை மனவாட்டியாய் அவர் சேர்த்து கொள்ளும் வரை அவர் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டார். நம்முடைய போவாசும் அப்படியே தான். உங்களையும் என்னையும் அவருடைய மனவாட்டியாய் சேர்க்கும் வரை அவர் இளைப்பாறவே மாட்டார். உங்களுக்காக எனக்காக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஏன் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் தெரியுமா? மணவாளன் மணவாட்டி ஆகிய உங்களை ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ரெஸ்ட் இல்லாமல் இந்த 3 நாள் அக்கடான்னு இருக்கலான்னு பார்த்தா தொடர்ந்து வா வா வான்னு வர வைக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை தான் கறி போடுவாங்க இல்லையா? அதை வாங்கி வெட்டி சமைச்சோமா, அப்படி காலை நீட்டி தூங்கினோமான்னு நினைக்கிறேங்க. ஆனால் இந்த பாஸ்டர் நல்லவரா கெட்டவரானே தெரியலைங்க. ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டாரு இல்லையா? இல்லைங்க, நீங்கள் பூர்ண மனவாட்டியாய் உருவாகும் வரை மனவாளனாகிய போவாஸ் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டா. என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இப்போ 4ஆம் அதிகாரத்தை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நமக்கு டைம் இல்லை. இந்த சாப்பாட்டில் அப்பளம்னு வைப்பாங்க. இந்த அப்பளம் என்ன ஆகும்னா, அது நம்ம தட்டில் தான், நம்ம இலையில தான் வைப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா பக்கத்து இலையில உட்காந்துருக்கும். அதுக்கு எப்படி ரெக்கம் முளைக்குதுன்னு தெரில. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே நொறுக்கி இவ்வளோ அகலமாக இருந்தாலும் அதை சுருக்கி உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அதைத்தான் இப்போ நான் செய்ய போகிறேன். ஆமென். 4ஆம் அதிகாரத்தில் எக்கச்சக்கமான சத்தியம் கொட்டி கிடக்குது. ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். கவனிங்க, அதுக்கு மேல வசனம் சொல்லுது, மாமியார் சொல்றா, இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டாருன்னு. மறுநாள் காலையில போவாஸ் எழும்புறார். எழும்பி நேரம் எங்க போறாரு? பட்டண வாசல்ல போய் உட்கார்றாரு. ஏன்னு சொன்னா, அந்த பட்டண வாசல்ல தான் எந்த காரியத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. வேதத்தில் இருக்கிறதான ஒரு காரியம். எந்த விஷயமா இருந்தாலும் அங்கே 10 பேர் வரணும். 10 பேர் வந்துட்டாக்கா ஒரு விஷயத்தை குறித்து பேச ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அதனுடைய பழக்கம் தான். கிராமங்கள்லாம் போகும்போது, கிராமத்துக்கு உள்ள நுழையும் போதே ஒரு இடம் இருக்கும். என்ன இடம்? அது பேர் அரச மரம். அந்த அரச மரத்தில் இப்போ இருக்கிற அரச மரங்கள்லாம் யார் உட்காந்துருப்பாங்க? கீழே யாரு? வீணா போனவங்க தான் உட்காந்துருப்பாங்க இல்லையா? ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. நல்லா சொல்றேன், கரெக்டு தான். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. நீதிமான்கள் அந்த பட்டணத்தின் வாசலில் உட்கார்ந்து இருப்பார்கள். நீதிமான்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுவும் எத்தனை பேர்னா 10 பேர். நீங்கள் வீட்டில் போய் அந்த வசன அதிகாரம்லாம் வாசிக்கோங்க. 10 பேர் இருந்தால் அந்த 10 பேருக்கு பேர் நீதிமான்கள். வேதத்தில் 10ன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆதியாகமம் 1லிருந்து பார்த்தீங்கன்னா 10வது நபர் ஒரு நீதிமான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான ஒரு மனுஷன். அடுத்து 10வது நபர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு நீதிமான். அடுத்த 10, அடுத்த 10, அடுத்த 10, இப்படி 10 நபர்களை தலைமுறையாய் பாருங்களேன். எல்லாருமே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டதான நீதிமான்களாக இருப்பாங்க. இப்போ போவாஸ் அந்த 10 பேர் நடுவே உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கும் போது 2ஆம் வசனத்தில் எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறார் தெரியுமா? அவரு ரூத்தை குறித்து பேசும்படியாக, ரூத்தை தனக்கு மனவாட்டியாய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் அவளோடு அந்த முடிவெடுக்கும்படியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப 2வது வசனம் வாசிங்க.
அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். இங்கே உட்காருங்க. அவர்கள் உட்கார்ந்தாங்க. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, அந்த சுதந்திரவாளி, அதாவது இந்த ரூத்து இப்பொழுது விதவையா இருக்கிறாங்க இல்லையா? வேதத்துல ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு நியமம் இருக்குது. ஒரு அம்மா விதவை ஆயிட்டாக்கா அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த புருஷனுடைய சகோதரர்கள் இவளை திருமணம் பண்ணி அந்த இறந்து போன அந்த கணவனுக்காக சந்ததிகளை பெற்றெடுக்கலாம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் அனுபவிக்கத்தக்கதாக ஒரு ஒரு ஃப்ரீடம் அந்த இடத்துல கொடுக்கப்படும். இப்ப எலிமெலேக்கு ஒரு பெரிய சொத்துக்காரன், நிறைய சொத்து இருக்குது. இப்ப எலிமெலேக்குடைய சொத்தெல்லாம் யார் பேர்ல தான் இருக்குன்னா நவோமியுடைய பேர்ல இருக்குது. நவோமி யாருக்கு கொடுத்திருக்கிறார்னா இப்ப மக்லோன், அந்த மக்லோனுடைய மனைவி தான் இந்த ரூத்துக்கு கொடுத்திருக்கிறதுனால இப்ப இந்த ரூத்தை யார் கல்யாணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் வந்து சேர்ந்துரும். இப்ப இதை சொன்ன உடனே அந்த ரூத்துக்கு அல்லது நவோமிக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்கார ஒருத்தன் இருக்கிறான், சரியா? அவனுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் போவாஸ் கொடுக்குறான். ஏப்பா, இந்த பொண்ணை நீ கட்டிக்கிறியா, அதாவது நவோமியுடைய சொத்தை நீ மீட்டுக்கிறியா அப்படின்னு. ஆமா மீட்டுக்கிறேன். அதை மீட்டுக்கொள்ளணும்னா முதல்ல நீ என்ன செய்யணும்னா இந்த ரூத்தை நீ திருமணம் முடிக்கணும். ஐயோ, அது முடியாது. பாருங்க, அந்த நபர் ரூத்தை வேண்டாம் என்று சொன்னான். வேண்டாம் என்று சொன்ன ஒரு நபருடைய பேரை பைபிள்ல கிடையாது. 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் மேல 2ஆம் வசனம். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை இல்ல 1ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அந்த வழியே வர்றான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு. என்ன சொல்லி கூப்பிட்டு? ஓய். ஓய்னு நம்ம யாரை கூப்பிடுவோம்? ஓய்னு யாரை கூப்பிடுவோம்? யாரோ பேர் தெரியாத ஆளு போய்கிட்டு இருந்த ஓய் அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? இங்கே இவனுக்கு ஓய் என்றது அவன் பேர் கிடையாது. அவனை ஓய் என்று அழைத்து, சரியா, ஓய் என்று சொல்லி கூப்பிடுறான். ஓயின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறான். ஆனா அவன் பேரு அங்கே எழுதப்படலை. ஏன் பேர் எழுதல தெரியுமா? யார் ஒருவர் இந்த உலகத்தில் ரூத்தை வேணான்னு சொல்றாங்களோ அவங்க பேர் இந்த புத்தகத்தில் எழுதப்படாது. நீங்கள் ரூத்தாயிருக்கிறீர்கள். சகோதரனே, நீங்கள் ரூத்தாயிருக்கிறீர்கள். சகோதரிகளை, நீங்கள் ரூத்தாயிருக்கிறீர்கள். உங்களை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவது இல்லை. ஆமென். அவங்க பேர் எழுதப்படணும்னா முதல்ல உங்களை ஏற்றுக்கொள்ளணும். அந்த இயேசுக்கு ஒரு கைத்தட்டுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு ஆண்டவர். பாருங்க, நம்மளை நீங்க நினைக்கிறீங்களா உங்களை பார்த்து அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, நீ போய் என்னத்தக்க அதை செய்யற இது செய்யற என்னெல்லாம் சொல்றாங்க இல்லையா? கவனிங்க, உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்றாங்களோ அவங்க பேர் அந்த புஸ்தகத்தில் வராது. உங்க பேரை தான் அவர் நிலைநாட்டுவார். ஆமே. சந்தோஷமா இருக்கா கேட்கறதுக்கு? இப்போ நிறைய பேர் நினைக்கிறேங்க, அந்த ஆள் செத்தாண்டா. யாரை? புருஷனை நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த ஆள் எவ்வளோ வெறுக்கிறான். இன்னைக்கு பாஸ்ட் ஒன்று சொல்லி கொடுத்துட்டாரப்பா, அவர் பேர் எழுத. அதாவது இன்னும் நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. ஆமென். உங்கள் குடும்ப உறவை நான் சொல்லலை, வெளியே இருக்கிற எத்தனையோ பேர் நம்மை பகைக்கிறார்கள். கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் நிந்தைகளை, அவமானங்களை, துன்பங்களை அனுபவிக்கிறோம். அவர்களுடைய பெயர் புஸ்தகத்தில் எழுதப்படுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன்னை வெறுக்கிறவன் என்னையே வெறுக்கிறவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் அவருக்கு ஈக்குவலா வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவனு பேசுறாரு, போவாஸ் பேசுறாரு, ஏம்பா நீ நிலத்தை மீட்டுக்கொள்றியா? மீட்டுக்கொள்ள ரெடி. அப்படின்னு இந்த பொண்ணை கட்டணும். அப்பனா எனக்கு வேண்டாம், அப்பனா பொண்ணு கிடையாது, அவ்வளவுதான், எனக்கு பொண்ணு வேணாம் மண்ணு வேணான்ட்டு அவர் போயிட்டாரு. போன உடனே போவாஸ் ரூத்தை பட்டணத்து மூப்பர்கள் மத்தியில் வைத்து தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளுகிறார். நீங்க 10வது வசனத்தை வாசிங்க இப்ப வேகமா. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை. என்ன ஸ்திரீ? மோவாபிய ஸ்திரீயான. என்ன ஸ்திரீ? மோவாபிய ஸ்திரீயான. கவனிங்க, நாம் எவ்வளவுதான் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆகிற வரைக்கும் நம்ம புறஜாதி தான். அல்லேலூயா, புறஜாதி தான். ஆனால் நம்ம சொல்லிக்கிறலாம் என்ன தெரியுமா, நம்ம ஒட்டப்பட்டவங்க, அவங்க வேர்ல இருந்து வந்தவங்க, நம்ம ஒட்டப்பட்டவங்க தான், சரியா? ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் இஸ்ரவேலில் போயிட்டு கேட்டு பாருங்களேன், உள்ள நுழைஞ்சாவே நீங்கள் நம்ம சொல்லுவோம் நாங்கள் கிறிஸ்டியன், நாங்கள் கிறிஸ்துக்கு மனவாட்டி, என்ன வேணால் சொல்லிக்கிடுவோம். ஆனால் அவன் நம்மளை என்ன தான் சொல்லுவான் தெரியுமா? புறஜாதின்னு தான் சொல்லுவான். ஆமென். இந்த வசனம் அப்படி தான் சொல்லியிருக்குது. புறஜாதி ஆகிய ரூத் அல்லது மோவாபியல் ஆகிய ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். எனக்கு மனைவியாக கொண்டேன். ஆமென். இதுதான் என்ன தெரியுமா, ரூத்தோடு போவாசுக்கு நடந்த நிச்சயதார்த்தம். இந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையில அரூசா என்று சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? இல்லையா? ஏன் சொல்லிக் கொடுக்கல? அரூசா. அந்த கிளாஸ்க்கு வரலன்னு நினைக்கிறீங்க. ஓகே, இது அரூசா. இது என்னன்னு சொன்னா, அரூசான்னு சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிறதான நம்ம ஊர்ல நடக்கிற நிச்சயதார்த்தம் போல இந்த அரூசா நடக்கும். அப்படின்னா நீ தான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு கணவன்னு சொல்லி ஊரார் அறிய ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுவாங்க. இப்போ மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை தனக்கு மனைவியாக கொண்டான். அதாவது அதுக்கு பேர் அரூசா, சரியா? 2வது ஒரு திருமணம் இருக்குது. அந்த திருமணத்தை, இது ஃபர்ஸ்ட் வெட்டிங், நம்ம நிச்சயதார்த்தம் சொல்லுவோம். ஆனால் யூத கலாச்சாரத்தில் ஃபர்ஸ்ட் வெட்டிங் செகண்ட் வெட்டிங்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வெட்டிங் எதுனா நிச்சயதார்த்தம், செகண்ட் வெட்டிங் எதுனா அவரோட இருக்கிறது. எத்தனை பேர் இந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துருச்சுன்னா, நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, எனக்கு நல்ல சந்தோஷமா சொல்லணும், வருத்தமா சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை. எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. ஐ ஆம் பெட்ரோத்டு. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, அனி அரூசா. எபிராயம் பேசுறீங்க நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? எபிராயத்துல எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. இன்னொரு தடவை சொல்லிடலாமா? அனி அரூசா. நான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என் மனவாளன் ஆகிற கிறிஸ்துவோடு கூட நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய நிச்சயத்தின் பந்தத்திலிருந்து எந்த உறவும் என்னை பிரிக்க முடியாது. நான் அவருக்கு சொந்தமானவள், நான் அவருக்கு சொந்தமானவர். எதுவும் என்னை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. உயர்வோ தாழ்வோ, லாபமோ நஷ்டமோ, தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் அவருடைய நிச்சயத்திலிருந்து என்னை ஒருவராலும் பிரிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிச்சயதார்த்தம் பண்ணினதான இந்த போவாஸ் 12ஆம் வசனத்துல பாருங்க. இப்ப வாசிங்க 12ஆம் வசனம். இந்த பெண்ணிடத்திலே இல்ல 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் அங்க ஒண்ணு காணோங்க. என்ன காணோம்? ஆமென். இனி நான் மோவாபியல் அல்ல, நான் அவருக்கு சொந்தமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா.
இந்த ஒரு பாக்கியம், இந்த ஒரு சிலாக்கியம் இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காம உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு பாக்கியம், எவ்வளவு ஒரு சிலாக்கியம். நான் இயேசுவோடு கூட மனவாட்டியாய் இணையப்படுகிற நாளிலே நான் புறஜாதி என்று அழைக்கப்பட மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு பேர் இருக்கும். என்ன பேர் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. ஹல்லேலூயா! இனி உங்களுக்கு இருக்கிற எந்த பேரும் கூப்பிடப்பட மாட்டாது. வேற எந்த பெயர், எந்த அடமொழியும் உங்களுக்கு இருக்காது. ஒரே ஒரு பெயர், நான் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா! அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரோடு கூட நான் இருக்க போகிறேன். ஹல்லேலூயா! 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 எத்தனை பேர் அந்த நாளுக்காக ஆயத்தமாய் இருக்கிறீங்க? அந்த நாளுக்காக ஆயத்தமாய் வாஞ்சையாய் இருக்கிறவங்க எத்தனை பேர்? ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா! எங்கேயோ கிடந்த எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீரையா. ஆண்டவரே நீர் பிரித்து எடுத்து கொண்டு வந்தீர். ஆண்டவரே, நான் அந்நியலாயிருந்தேன், நான் பரதேசியாயிருந்தேன், யாருக்கு உதவாதவனாயிருந்தேன். ஓ, நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உம்மை தேடி வரவில்லை. நீர் என்னை தேடி வந்தீர். ஆண்டவரே, என்னை தேடி வந்தீர் ஐயா. சக்கடையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே, என்னை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவினீர் ஐயா. உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பினீர் ஐயா. உம்முடைய வஸ்திரத்தை எனக்கு உடுத்தினீர். ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு கூட ஆண்டவரே உடன்படிக்கையை செய்து உன் மனவாட்டியாய் என்னை அங்கீகரிக்கிறீரே, அங்கீகரிக்கிறீரே. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா! Thank you Lord. முதலாவது அதிகாரத்தில் திரும்பி வா என்று இருக்கும், இரண்டாவது அதிகாரத்தில் பொறுக்கிக் கொள் என்று இருக்கும், மூன்றாவது அதிகாரத்தில் படுத்துக்கொள் என்று இருக்கும், நாலாவது அதிகாரத்தில் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுகிற அனுபவம், அவர் மீட்கப்படுகிறவராய் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுகிற அனுபவம். பிரியமானவர்களே, அவரோடு நாம் இணைய போகிற சேர்த்து கொள்ளப்படுகிற நாள் சீக்கிரமாய் வருகிறது. ஆமென். அந்த அன்பை நினைச்சு அவருடைய பரிசுத்த முகத்தை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் என்னோடு சேர்ந்து சொல்லிருங்களேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. திரும்ப சொல்வோமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. ஆண்டவரே, பாவ படுகொழியில இருந்தோம், அசுத்தத்தில் கிடந்தோம், துன்மார்க்கமாய் வாழ்ந்தோம். எங்களை தேடி வந்து உம்முடைய சொந்தமாக உம்முடைய மனவாட்டியாக மாற்றிக்கொண்டு அலங்கோலமாய் இருந்த எங்களை அலங்காரமாய் மாற்றி உம்முடைய மனவாட்டியாக மாற்றிக்கொண்டீர. இது என்ன ரகசியம் ஆண்டவரே?
இது என்ன அன்பு ஆண்டவரே, இது விளங்கவே முடியல ஆண்டவரே. குப்பையில கிடந்து எங்களை தூக்கி எடுக்கிற அந்த அன்பு, படுகொழிலே பாவ படுகொழிலே சாக்கடையில விழுந்து பன்றியை போல வாழ்ந்திருந்த எங்களை எந்த ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறீர். உம்மோடு இணையாக, உமக்கு மனவாட்டியாக ஆண்டவரே, உம்மோடு உறவு கொள்ளும்படியாக, எல்லா உறவை காட்டிலும் மேலான உறவு மணவாளன் மணவாட்டி உறவு. அந்த மேலான உறவுக்குள்ளாக நம்மை இணைத்த அந்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி நாம மகிமைப்படுத்தலாம். இந்த உலகத்தில் சிறந்த உறவு தாய் மகன், அப்பா பிள்ளை, அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பிங்கிற எல்லா உறவை காட்டிலும் மேலான உறவு, சிறந்த உறவு மணவாளன் மணவாட்டி அந்யோன்யமாய் இருக்கிற உறவு. அவங்க ரெண்டு பேரும், அவர்கள் இரண்டல்ல, அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவரோடு இணைக்கிற ஒரு இடத்துல நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து, என் மணவாட்டி எப்போ வருவாள் என்று அவளோடு காத்திருக்கிற மணவாட்டியை போல சபையே உன்னை சேர்த்துக்கொள்ள, உன்னை என்னையும் சேர்த்துக்கொள்ள அந்த பரலோக மணவாளன் போவாஸ் இணைத்து கொள்கிறத போல அதை இணைகிற வரைக்கும் அவர் ஓயல. அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்து இருக்கல. அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். உன்னை அவரோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஒரு மகனாக இல்லை, ஒரு ஊழியக்காரனா இல்லை, மனவாட்டியாய் சேர்த்து கொள்ள விரும்ப. எத்தனை பேர் மனவாட்டியாக போறீங்க? இல்லை நான் அப்பா பிள்ளையாவே இருந்துக்கிறேன், இல்லை வேலைக்காரனாவே இருந்துக்கிறேன்டா. மகனுக்கு ஒரு அதிகாரம், வேலைக்காரனுக்கு ஒரு அதிகாரம். ஆனால் மனவாட்டிக்கு மணவாளனுடைய எல்லா அதிகாரமும் செல்லும், எல்லாம் அவளுடையதாக மாறும். அவளோடு அந்யோன்யமாக இருக்கிற உறவு. அன்பானவர்களை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை! உங்களை நிராகரிக்கிறவர்களை இந்த புஸ்தகத்தில் அவர் நிராகரிக்கிறார். அந்த புஸ்தகத்தில் எழுதவே விட மாட்டார். உன்னை பகைக்கிறவர்களை அவர் தூரத்திலிருந்து அறிவார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பாடுகள் அனுபவிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அவமானங்களை நிந்தைகளை அனுபவிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த அந்யோன்யத்தில் சேர்த்து அவருடைய மனவாட்டியாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் ஆயத்தமாய் நீங்கள் வரணும். நீங்கள் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம் உடுத்தி அவளை சேர்ந்து கொள்ள வரணும். இந்த அழகான வார்த்தைகளை தேவன் நமக்கு இன்னைக்கு புரிய வச்சு தெளிய வச்சார். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? எல்லாம் உங்களை கரங்களை உயர்த்துங்க. ஒப்பு கொடுக்குறவங்க மாத்திரம். இது கட்டாயம் இல்லை, கட்டாயம் இல்லை. இது கட்டாயத்தினால செய்யக்கூடிய காரியம் இல்லை. மனப்பூர்வமாய் நான் இதுக்கப்புறமா என் வாழ்க்கை அவருக்கு மனவாட்டியாக வாழ்கிறது தான். அவருக்கு துரோகம் செய்கிற வாழ்க்கை இல்லை, அவருக்கு உண்மையாக இருக்கிற வாழ்க்கை, அவரோடு இணைந்து இருக்கிற வாழ்க்கை, குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை இல்லை. அவர் கொடுக்கிற எல்லா அதிகாரத்தையும் பெற்று அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். அந்த தீர்மானத்தை இப்பொழுது இந்த நாளில் நான் எடுக்கிறேன். அதுக்காக என்ன கிரியம் செலுத்த வேண்டியதாக இருந்தாலும், எதை இழக்க வேண்டியதாக இருந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், மணவாளனோடு சேருகிற அந்த நாள் வரையிலும் அவரோடு இணைந்திருப்பேன்னு சொல்கிறவங்களா ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? யூத மதத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே என்னால் முடியாது, இதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு எல்லாம் உதவி செய்யணும். யூதர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்யணும். அவரையே சார்ந்து கொள்ளுறாங்க, அவருடைய வார்த்தையே நம்பி இருக்கிறாங்க, அவருடைய நாமத்தையே நம்பி இருக்கிற. ரெண்டு கரங்களை நீங்க உயர்த்தி சொல்லும்போது, அப்பா என் மணவாளனே என்னால முடியாதுப்பா, மணவாட்டியாகிய என்னை நீர் காத்து கொள்ளும். யூதா சொல்கிறான், வழுவாமல் உங்களை காக்கவும், தம்முடைய மகிமையின் சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஒரு தடவை அவருங்க களம் பிடிச்சு உங்களை மனவாட்டியை ஆக்கிட்டார்னா
உங்ககிட்ட இருந்து யாரையும் அவரை பிரிக்கவே முடியாது. பவுல் சொல்கிறான், பட்டயமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இன்னைக்கு அந்த நிச்சயத்தோடு நாம போகணும். நான் என்னுடைய மணவாளனுக்கு சொந்தம், நான் அவருடைய மணவாட்டி, நான் அவருடைய மணவாட்டி. அன்பானவர்களே, நாம் தேவ பிரசன்னத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன். இந்த 3 நாள் நீங்கள் கேட்ட வசனத்தை கொஞ்சம் நினைவு கூர்ந்து எல்லாத்தையும் நினச்சி இப்போ தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் முழுமையாக சரண்டர் பண்ணணும். ஒரு டெரரிஸ்ட் போய் ஒரு போலீஸ்காரங்கிட்ட சரண்டர் பண்ணும்போது முதல்ல அவன் ஆயுதங்களை, அது வரைக்கும் அவன் போயிட்டு இருந்த வழிகளை எல்லாம் தப்பு, இதுக்கப்புறம் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவான். அதுபோல் இப்போ தேவனிடத்தில் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுறோம். தேவனிடத்தில் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி, ஆண்டவரே இனி என்னுடைய ஆசைகள் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்குறேன். அதுக்கு என்ன கிரியை செலுத்த வேண்டும்னாலும் நான் செலுத்த ஆயத்தம் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் தேவனிடத்தில் எல்லாரும் வாயை திறந்து சத்தமாக ஜெபித்து உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பாண்டில் இப்படி ஒரு தருணம் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. இந்த தருணம், இந்த நாள் மறுபடியும் வராது. இந்த ஜூலை 14 முடிஞ்சு போச்சு, இதோட கிடையாது. ஆனால் இந்த நேரம் இப்பொழுது நம்ம கையில் இருக்குது. இதை நம்ம அர்ப்பணிக்க போகிறோமா இல்லை நிராகரிக்க போகிறோமான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில் சத்தமாக ஜெபித்து உங்களை ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். எல்லாரும் வாயை திறந்து சத்தமாக உங்களை அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. 3 நாள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். எஸ் ஜீசஸ், வார்த்தை நன்றி. ஆவியானவரே நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. தேவரீர் நம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அபரீதமாய் ஊற்றப்பட்டு சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிற ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே, நீதியை உணர்த்துகிற ஆவியானவரே, ஆண்டவரே நீர் இடைபடும். இயேசுவே எங்கள் மத்தியில் வாரும். எங்கள் கண்காணியானவரே எங்கள் மத்தியில் வாரும் சுவாமி. ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உங்கள் ஜீவியங்கள் இனி மாறட்டும். சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டாம் ஆண்டவரே, உமக்கென்று ஒரு வாழ்க்கை, உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி எல்லாரும் ஜீசஸ் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கடைசி நாள். இந்த நேரம் மறுபடியும் நமக்கு கிடைக்காது. அன்பானவர்களே, தெய்வ சமூகத்தில் உம்மை ஒப்பு கொடுப்போம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான். அன்பானவர்களே, ஒரு பாட்டாக தயவு செய்து பாட வேண்டாம். இது ஒரு ஜெபமாக, ஒரு அர்ப்பணிப்பாக பாடுங்க. எல்லாரும் வாயை திறந்து, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன்.
பார்க்க மாட்டேன், உலகத்தின் பின்னாடி போக மாட்டேன், உமக்காக மாத்திரமே, உமக்காக மாத்திரமே. சொல்வோம் எல்லாரும், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் எல்லாரும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய். சொல்லுவோமா தீர்மானமாய், மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய். ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்கு மாத்திரம், உம்முடைய பாதத்துல விழுந்து கிடக்கிற அந்த ஒரு வாழ்க்கை மாத்திரமே எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்ந்து உமக்கென்று சாட்சியாக இந்த உலகத்துல எதையாவது செய்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எதையாவது செய்து சாதனையாளராக நான் மாறி வானத்து நட்சத்திரங்கள்ல ஒரு நாள் அந்த விண்மீனாய் நான் ஜொலிக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரே உமக்காகவே ஜீவிப்பேன். ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆவியானவர் மத்தியில நாங்கள் உண்மையாய் எடுத்திருக்கிறோம் சுவாமி. எங்களை வழுவாதபடி காக்கிற தேவன் உம்முடைய பரிசுத்தமான கரங்களுக்குள்ள எங்களையும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவரீர் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த தாசரை கொண்டு எங்களை மத்தியில எங்களை அசைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நினைத்ததை விட, கேட்டதை விட, ஜெபித்ததை விட அதிகமாய் நீர் எங்களுக்கு செய்தீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக, ஒரு டேர்னிங் பாயிண்டாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். நாம் இங்கே செய்யும் எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.